today's program with Tamil Taiwan. Welcome to all. நம்ம இன்னைக்கு எதுக்காக எல்லாரும் இங்க இருக்கோம் தெரியுமா? டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் தெரியுமா எல்லாருக்கும் அவரை பத்தி? யார் அது? சயின்டிஸ்ட். அப்புறம் இந்தியாவோட பிரசிடென்ட். அப்புறம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. அப்புறம் அவரோட புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. வெரி குட். ஸோ நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவரோட ஆனிவர்சரி இன்னைக்கு, டெத் ஆனிவர்சரி இன்னைக்கு, பர்த் ஆனிவர்சரி இன்னைக்கு 27th ஜூலை. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அவரை பற்றி, அவருடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நிறையா இருக்கும், தெரியாத விஷயம் நிறையா இருக்கும். ஸோ அவளை பெருமைப்படுத்துகிற வகையில் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு நம்ம நாட்டுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக டாக்டர் விபினேந்திரன் சார், ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெனடிக் டெக்னாலஜி அங்கேயும் வந்திருக்காரு. சார் வந்து கலாம் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டு நீங்களும் உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது யூ ஷுட் ட்ரை. ஸோ டு கிவ் த வெல்கம் அட்ரஸ் ஐ ரிக்வெஸ்ட் அவர் பிரின்சிபல். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் மிகச் சிறந்த நாள். இந்த நாள்ல வந்து பாரதி மகளிர் கல்லூரியில டாக்டர் கலாம் அவர்களோட நினைவை நம்ம கொண்டாடுறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். கவிமணி சுப்பிரமணிய பாரதி வந்து எந்த வருஷம் இறந்தாருன்னு யாருக்காவது தெரியுமாமா? 1921. சான்ஸ்ல தெரியுது. 1921ல பிறந்தார். அப்துல் கலாம் சார் எந்த வருஷம் பிறந்தாருன்னு தெரியுமா? 1931. ஸோ 10 வருஷ கேப் ரெண்டு பேருக்கும். ஆனா இந்த 10 வருஷம் கேப்ல ரெண்டு பேரோட தாட்ஸ், அன்னைக்கு இருந்தவரோட தாட்டும் இன்னைக்கு சுப்பிரமணிய பாரதி இறந்த நாள் வந்து 1921. பிறந்த இவர் டாக்டர் கலாம் பிறந்த வருடம் வந்து 1931. அந்த வருடம் வாழ்ந்தவருடைய எண்ணங்களும் இந்த 1931 2015 வரைக்கும் வாழ்ந்தவருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருந்தது. அவர் என்ன சொன்னாரு? கனவு மெய்ப்பட வேண்டும். அடுத்த லைன் என்ன? பாட்டை யோசிச்சு பாருங்க. இது சினிமா பாடல் தானே, பாடிப்பார். கைவசம் ஆவது விரைவில் வேண்டும். ஒரு கனவை நீ காண்றோம், அதை வந்து நனவாக்கி உன் கைகளுக்குள் அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னாரு? கனவு காண வேண்டும், அந்த கனவை நிஜமாக்க வேண்டும். ரெண்டு பேரோட தாட்ஸும் ஈக்குவல் தாட்ஸ். ஆனா வார்த்தைகள் வெளிப்படுத்தின விதம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு.
அத்தகைய பொருத்தமுடைய இரு மேதைகளில் ஒருவருடைய நினைவு நாளை பாரதி மகளிர் கல்லூரியில் கொண்டாடுவது மிகச் சிறப்பான ஒன்று நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் விமன் எம்பவர்மெண்ட் கிளப்போட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. இது நம்ம கல்லூரியில் நடப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். அதுலேயும் அவரோட ஒர்க் பண்ண ஒருத்தர் இன்று நம்மோட இருக்கிறாரு அப்படிங்கிறது அதை விட மிக பெருமையான விஷயம். இவரை பற்றி நான் கொஞ்சம் சில கருத்துக்களை மாத்திரம் நம்முடைய டிக்னிட்டரி பற்றி நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். So he is head of the Department of Printing, Packaging, Technology, College of Engineering, ED. He has 30 years of experience in teaching. He has a postgraduate diploma from Westhurst College, United Kingdom. He has published and presented several research papers in national and international journals. He has delivered more than 300 lectures, and the topics that captured me alone I have specified here: handling difficult people, whole brain engineering, creative thinking, etc. etc. A lot more of topics is there, but these are the catchy topics which I liked. And apart from that, he was the deputy director of Anna University, placement officer of Anna University, and he was also a president for the Society of Printing Engineers, a trainer for Agaram Foundation in Anna University, and NGO for Aravind Foundation. இது மாதிரி நிறைய வேர்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் ஜிஸ்ட் தான் சொல்றேன். I have to give way for him to give his ideas to you. இதையெல்லாம் தவிர்த்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுல வந்து பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு அப்ஜெக்டிவ். நான் இப்ப சொல்றேன் அந்த அப்ஜெக்டிவை. வாழ்க்கையில இதுல இந்த 4 லைன்ல உனக்கு எந்த லைன் பிடிச்சிருக்கோ அந்த லைனை நீயும் ஒரு அப்ஜெக்டிவா எடுத்துக்கோ. Discover happiness and joy in everything you do. புரியுதாமா? Discover happiness and joy in everything you do with the core values as a base. And you should have your goal, your plan, and your every action with the base of your core values, and this will contribute to the growth of you and also the ones around you. நீ எந்த வேலை செஞ்சாலும் முழு மனதோடு முழு சந்தோஷத்தோடு அந்த வேலையை நீ செய்யணும். அப்படி செய்யும்போது எது சரி எது தப்புன்றது வளர்ந்த உனக்கு நன்றாக தெரியும். அந்த வேல்யூஸை மனதில் கொண்டு நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருந்தால் நீயும் நலமாயிருப்பாய், உன்னை சுற்றி உள்ளவர்களும் நலமாயிருப்பார்கள். ரொம்ப அழகான ஒரு அப்ஜெக்டிவ். இதைதான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். சார் கிட்ட எது பிடிச்சதோ இல்லையோ இந்த அப்ஜெக்டிவ் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த அப்ஜெக்டிவை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல ஏற்றுக்கணுமா, அதை ஏற்றி வாழ்க்கையில் முன்னே வர வேண்டும். இத்தகைய நல்ல ஒரு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இன்று நம்மோடு வந்திருக்கிறோம். நாம் சிறப்பு விருந்தினரை நம் கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. அடுத்ததாக இங்கு அமர்ந்திருப்பவரை உங்க அனைவருக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் ஃப்ரம் மெர்க்குரி அட்வர்டைசிங். இவர் நம்ம கல்லூரியில வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஃப்ரீயா ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் உயர வைத்து அந்த உயரத்திலிருந்து அந்த பிள்ளைங்க வேற இடத்துல இன்னொரு உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுன்றது ஈஸியான வேலை. தன்னுடைய பணிகளை தவிர்த்து இங்கு வந்து உங்களை வாழ வைக்கும் ஒரு நல்ல மனிதர் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் பாரதி இத்தகைய சிறப்புடையோரை நம்முடைய அழைத்து வந்து இந்நாளை சிறப்பிக்கும் விமன் எம்பவர்மெண்ட் கிளப் ஸ்டாஃப் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று நம் கல்லூரியின் பேராசிரியர்கள் உங்களை ஊக்குவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவங்களையும் வரவேற்று மாணவியார் உங்களையும் வரவேற்று நன்றி. Thank you, ma'am. So now I request our principal madam to present a small memento to our chief guest.
So as a token of love and affection, I request our principal to present a shawl to Mr. Sridhar. Thank you, ma'am. Thank you, sir. குட் மார்னிங். கேக்குதா? உங்க பிரின்சிபல் மேம் அவ்வளோ அழகா தமிழ்ல பேசுனாங்க. எனக்கும் ஆசை தான் அப்படி பேசணும். பேச்சு தமிழ் ஓகே இல்லையா? ஆங்கிலம் கலந்த தமிழ் நம்ம எல்லாரும் பேசணும் இல்லையா? அது ஓகே இல்லையா? நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்துட்டு என்னோட ஒரு மென்டருக்காக தெரியுது. அவர் சார் வந்துட்டு எவ்வளோ தூரம் உங்க மனசுக்குள்ளெல்லாம் இருக்காரு. டாக்டர் அப்துல் கலாம் எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்காரு இல்லையா? அதனால தான் சார் இறந்து போனது அப்போ வந்துட்டு தானா எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வந்து தானா வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ டிரைவர், எங்க வீட்டில் கேஸ் போடுறவங்க, பெரிய பெரிய சிஇஓ கம்பெனி எம்டி, எல்லாருக்கும் கண்ணு, ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கண்ணிலையும் தண்ணி. ஸோ சார் பற்றி சொல்லணும்னா சின்ன ஒரு வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு அப்துல் கலாம் சார் வந்துட்டு எப்படி ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது இப்படி பண்ணுவோமா? கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கிறது என்னது? நிறையாவே கிடைக்கும். அட்வைஸ் கிடைக்குமா கிடைக்காதா? நம்மளும் தான் அப்படி இல்லை, நம்மளும் வந்துட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்போம்ல. இவங்க இப்படி தான் பண்ணணும். நிறைய பேர் டீச்சர்ஸ்க்கெல்லாம் அட்வைஸ் இருக்கும். மேம் இப்படி தான் பண்ணும், அப்படி தான் பண்ணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளும் அப்படி தான், ரைட்? நீங்கள் அமெரிக்காலாம் போனீங்கன்னா யாருமே யாருக்கும் அட்வைஸே கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்துட்டு இங்கே பாசத்தால் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அட்வைஸ்ன்றது கிடைக்கும். பட் இது ஒரு அட்வைஸ் கிளாஸ் கிடையாது. நான் ஒன்றும் அட்வைஸ் கொடுக்க வரல. அப்போ என்னதான் பேச போறீங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ், நிகழ்வுகள், என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட கதைகள் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அது கூட சின்ன சின்னதாக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம். விஞ்ஞானபூர்வமாக, அறிவுபூர்வமாக, சயின்டிஃபிக்காக எதனால வந்துட்டு இது போல ஒரு கிளாஸ் வந்துட்டு பாரதி உமன்ஸ் காலேஜில் வந்துட்டு பண்ணுறாங்க, இதுக்கு ப்ரூஃப் என்னது, எதுக்காக ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசுகிறோம். பட் இதுக்கு பின்னாடி வந்துட்டு சயின்ஸ் என்னது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும். ரைட் மேம்? எவ்வளோ நேரம்? 1 hour, 1 மணி நேரம், ரைட்? 45 minutes பார்க்கலாம் நம்ம எப்படி வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சின்ன வீடியோ பார்ப்போமா? ரைட், ஒரு 5 minute வீடியோ தான். சார் பற்றி தான் இந்த வீடியோ. ட்ரீம் பிக், ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு சார் அடிக்கடி சொல்கிறார். ரைட், நான் வந்து அப்போ தான் லெக்சரராக அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்த புதுசு. சார் அப்போ வந்துட்டு நான் டெப்டி ரெஜிஸ்ட்ரார்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. சாரோட லெக்சர்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணேன். அப்படின்னா வெவ்வேறு பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாரோட லெக்சர் கேட்க வருவாங்க. அப்போ அவங்க டைம் டேபிள்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் சாரை கெஸ்ட் ஹவுஸில் இருந்து பிக்கப் பண்ணணும். சார் வந்துட்டு பேசுவார். அப்புறம் சாரை கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய், இதுதான் வந்துட்டு என்னோட ஒரு வேலை. ஸோ இன்வேரியபிளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழக்கத்திலே சாரோட லெக்சர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தால், எனக்கு கிளாஸ் இல்லைன்னா நான் வந்து உட்காந்து கேட்டுருப்பேன். அதில் அவர் அடிக்கடி சொன்னது வார்த்தை வந்துட்டு ட்ரீம் பிக், ட்ரீம்ஸ் வில் கம், கனவுகள் மெய்ப்படும் அப்படின்னு அடித்து சொல்வார். எப்படி அப்படின்னா அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வரும் அப்துல் கலாம் சாரோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் மேபி நான் வந்துட்டு ஒரு திருமலையோட கதை சொல்ல போகிறேன். திவ்யான்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட கதை சொல்ல போகிறேன். சேகர்னு என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட கதை எல்லாம் கேட்க விரும்புறீங்களா? காயத்ரின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு கதை. நீங்கள் காயத்ரியோட வீடியோ நீங்கள் பார்க்கணும். லாஸ்ட்டில் அதில் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க உங்களுக்காக. ஸோ இவங்க எல்லாம், திருமலைன்றது என்னோட ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் அது ஒரு அப்பாவோட கதை. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது. இது இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், நிறையா மாணவர்களை நான் வந்துட்டு அட்மயர் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஹா இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். ஸோ ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு, ஒரு டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தும் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு என்னோட மாணவர்கள் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
ஸோ ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸில் இறங்கிடுவோம். ரைட்? இந்த மோட்டிவேஷன் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஸ்விம்மிங் மாதிரி, ஸ்விம்மிங், சைக்கிளிங் அது மாதிரி. நீங்கள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு 100 மணி நேரம் ஹவு டு ஸ்விம், நீச்சல் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியரி கிளாஸ் எடுத்தாங்கன்னா நீச்சல் அடிப்பீங்க? கண்டிப்பாக முடியாது. தண்ணியில் விழுந்து குதிச்சு தண்ணியெல்லாம் ஒழுங்கி அப்புறம் தான் நீச்சல் கற்றுக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். அதுவும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா? அது வாலண்டியராக வருவீங்களா? எவ்வளோ பேர் இருப்பா? சில பேர் தான், சில பேர் யோசிக்கிறாங்க நடக்குது, சரி இன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. நானே பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும் இல்லையா? ஓகே, நம்ம வந்து வீடியோ பார்ப்போம். இடம் தெரியும் இல்லையா? இதெல்லாம் உப்பு செய்யறோம். J
ஆசை என்னன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவரை வந்துட்டு ரோல் மாடலாக வச்சுட்டு பெரிய பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு தானே ஆசை அவர். எனக்கு வந்துட்டு ஒரு 1 2 ஒரு வாலண்டியர் வேணும். இல்லை அதுக்கு முன்னாடி இன்னும் அப்படியே ஒரு வாலண்டியர் வேணும்னா கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தங்க 2 பேர் 3 பேர் ரைட். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமா? ரைட், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஓகே, ஆக்டிவிட்டி நான் செஞ்சு காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கைகளை வந்துட்டு இப்படி ரப் பண்ணணும். இப்ப செய்யாதீங்க, நான் காட்டுறேன். ரைட், ரப் பண்ணணும் with a smile on your face ன்னு சொல்லுவோம் இல்லையா, சின்னதா ஒரு ஸ்மைலோட ரப் பண்ணணும். நான் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுவேன். நீங்க ஆர்ம்ஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்படி சேர்ல இருந்து எந்திரிச்சு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நெய்பர் பக்கத்துல இருக்காங்க இல்லையா, உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு கண்ணு நேரா பார்த்துட்டு ஷேக் ஹேண்ட் பண்ணி இல்லைன்னா ஹைஃபை பண்ணிட்டு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா யூ ஆர் அ சாம்பியன் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நீ ஒரு சாம்பியன் தமிழ்ல சொல்லலாம், இல்லைன்னா யூ ஆர் அ சாம்பியன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, எதுக்காக இது பண்றோம் அப்புறம் பார்ப்போம். இது கிளியரா? ஓகே, ரைட். சிரிக்கலாம் கூடாது, ஒன்லி ஸ்மைல். ப்ரொஃபஷனலா இருக்கணும் நம்ம. இப்ப சார் வந்துட்டு உங்களை ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா சிரிக்கிறவங்க எல்லாம் அவங்க வேண்டாம், நல்லா ஸ்மைல் பண்றவங்க அழகா. ஏன்னா கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா சார் என்ன வந்துட்டு ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு. நீங்க ப்ளசண்டா ஃபேஸ் வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 1 2 3 குட் மார்னிங். ஹை ஃபை பண்ணுங்க. இது இருந்தாலும் அவங்க வந்துட்டு மேடை பேச்சாளராகலாம், கிளாஸ் எடுக்கிறவங்களே பார்க்கலாம். ரைட், ஓகே. ஸோ நீங்க ஜம்ப் பண்ணி யூ ஆர் அ சாம்பியன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, டெய்லி கண்ணாடி பார்ப்பீங்களா? அதெல்லாம் செய்யணும், பொட்டெல்லாம் வைக்கணும், பவுடர். அப்ப வந்துட்டு இதே போல உங்க முன்னாடி ஒருத்தங்க நின்றுட்டு இருப்பாங்க. யாரு? கண்ணாடியை பார்த்து சொல்லணும் யூ ஆர் அ சாம்பியன். டெய்லி ஞாபகம் வச்சுங்க. மேக்கப் போடுறீங்களோ இல்லையோ கண்ணாடி பார்ப்பீங்க இல்லையா, அப்ப காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து சொல்லியே ஆகணும். விராட் கோலி ஒண்டி சாம்பியன் கிடையாது, மகேந்திர சிங் தோனி ஒண்டி சாம்பியன் கிடையாது, நம்ம எல்லாரும் சாம்பியன்ஸ் தான். நம்மளுக்குள்ள ஒரு சாம்பியன் இருக்காங்க. முதல்ல அது நீங்க நம்பணும். நீங்க கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். இட்ஸ் a personal choice னு சொல்லுவோம். ரைட், அது வந்து ஆனா ஒருத்தரை நீங்க நம்பியே ஆகணும். யாரு? உன்னையே நீ நம்பியே ஆகணும். இல்லைன்னா ரைட். ஸோ நம்புவீங்களா இல்லையா அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு டெய்லி நம்மளை சொல்லிக்கணும். மற்றவங்க இருக்க மாட்டாங்க சொல்றதுக்கு. ரைட், அது வந்துட்டு நீங்க காலேஜ் வருவீங்க, அதுக்குள்ள டைம் ஆயிடும், கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் போகணும், ஹோம்ஒர்க் முடிக்கணும், லாட் ஆஃப் ஒர்க். அதனால இன்னொருத்தங்க சொல்றதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. கண்ணாடியை பார்த்தாலே தெரியும் அங்க சாம்பியன் இருக்காங்க. யூ ஆர் அ சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுங்க, சொல்லி ஆகணும். ஓகே, எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்றதுக்காக ஒரு வாலண்டியர் கேட்டேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இது வந்துட்டு அறிவுபூர்வமா விஞ்ஞானபூர்வமா உண்மை தெரியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு ஆன்சர் யார் நீங்க அப்படின்னு கேட்டானா என்ன பதில் சொல்லுங்க? ஓகே, யாருமா நீங்க? பேரு? அந்தோனி குழந்தை. விதமான அழகான பேரு. ஓகே, என்ன படிக்கிறீங்க? BA Economics. Okay. So she told her name, BA Economics. இப்போ இவங்க வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ் மேரேஜுக்கு போறாங்கன்னு வச்சு, அங்க வந்துட்டு ஒருத்தங்க கேக்குறாங்க, அப்ப நீங்க சொல்லுவீங்க பாரதி விமென்ஸ் காலேஜ்ல BA Economics நான் சொல்லுவீங்க. யார் நீங்கன்னு கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? இவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க.
இவங்களோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? இதெல்லாம் தான் நீங்க சொல்ல போறீங்க. அப்ப யார் நீன்றதுக்கு அது ஒரு பதிலாச்சு, 2 பதிலாச்சு. அப்புறம் சயின்ஸ் கிளாஸ்ல யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா டீச்சர் கிட்ட என்ன சொல்வீங்க? யார் நீங்க சயின்ஸ் கிளாஸ்ல? ஹியூமன் பீயிங், பாத்தீங்களா, மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, சயின்ஸ் கிளாஸ்ல சொல்லலாம். பிரின்சிபல் கேட்டானா சொல்ல முடியாது, கரெக்டா? ஐ அம் ஹியூமன் பீயிங்னா சொல்ல முடியாது. அப்ப பேர் தான் சொல்றோம். அப்ப யார் தான் நீங்க? எஸ், அடுத்தது யார் தான் நீங்க? இதுக்கு இந்த கேள்விக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு பதிலே தெரியாது. இப்படியே ஒரு 75 வயசு வரைக்கும் ஆயிடுவாங்க, 80 வயசு 90 போய் சேர்ந்துருவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. பட் நீங்க அப்துல் கலாம் சார் மாதிரி ஞானிகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா they knew the answer. அவங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னு. ஏன்னா அதுதான் பேசிஸ். நீங்க அப்துல் கலாம் சார் ஒன்றும் இல்லை, மகேந்திர சிங் தோனியே எடுத்துங்க, விஸ்வநாதன் ஆனந்த் எடுத்துங்க, செஸ் சாம்பியன்ஸ் எல்லாம் எடுத்துங்க, எந்த துறையிலையும் சாம்பியன்ஸ் எடுத்துங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு சொல்றேன், பிக்சர்ஸோட சொல்றேன், அவங்க எல்லாருமே சாம்பியன்ஸ் தான். அதனால தானே நம்ம சொல்றோம், ரைட்? ஆனா அது வந்துட்டு 50 வயசுல 60 வயசுல வரக்கூடாதா நான் ஒரு சாம்பியன்? எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. பட் அப்படி இருந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டோம் நாங்கெல்லாம். பட் உங்களுக்கு வந்துட்டு இது போல ஒருத்தர் என்னைய மாதிரியோ இல்லைன்னா வேற யாராவது வந்து சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க அதை உள்வாங்கிக்கணும். அப்ப யார் தான் நீங்க? சாம்பியன். ஓகே, அதுவும் தாண்டி பேசிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யாராவது ஒரு வாலண்டியர் வர முடியுமா? அந்த வாலண்டியரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி யார் நீ அப்படின்றதுக்கு பதில் கண்டுபிடிக்கும். யார் வாலண்டியர் வர? எஸ், எனிவன் கேன் கம். She is coming. Right. Mama, what is your name? Yes. Barakat Nisha. Nisha கூப்பிடலாமா? Okay. So Nisha has come. நிஷாவை வந்துட்டு ஒரு நிஷா யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ரைட்? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல யார் நீ அப்படின்றதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உன்னைய பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டா மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸியாயிடும் இல்லையா? அப்பதான் அடுத்த லெவல் போக முடியும். இப்போ வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த லெவல் ஹையா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, நீங்க ஒரு சாம்பியன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நினைச்சா ஒண்டி போதாது, செயல்லையே ஈடுபடணும் இல்லையா? அப்ப அது என்னதான் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கான அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? புரிதல், அதுதான் இது வந்துட்டு செய்யணும். ஓகே நிஷா, நிஷா வாங்க ஃப்ரண்ட்ல அந்த சைட் ஃபேஸ் பண்ணி நில்லுங்க. இப்படி பண்ணுங்க. ஓகே, இவங்க எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன சொன்னேன் உங்க கார்ல சீக்ரெட், ரெண்டாவது வாட்டி என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப வீக் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது செகண்ட் திங் வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சுக்கோங்க. ஸோ நான் நிஷா கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரொம்ப வீக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்டுக்கு நினைச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றோம். எண்ணங்கள் அப்படின்னு சொல்றோம். நிஷா வீக்குன்னு நினைச்சிட்டாங்க. உடனே அதை க்ளோஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கை என்ன ஆச்சு? நான் ரொம்ப ஈஸியா வந்துட்டு கீழே தள்ள முடிஞ்சது. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல, பட் அவங்க வீக்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ண ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. ஓகே, செகண்ட் டைம் என்ன சொன்னேன் அது மறந்துருங்க. 10 செகண்டுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினைச்சீங்க. உடனே தானாவே என்ன ஆயிடுச்சு? கை
ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம், ரைட்? டைட் பண்ணிட்டாங்க, என்னால கீழே புஷ்ஷே பண்ண முடியல. கரெக்டா இல்லையா? நீங்க தான் பாத்தீங்களா? அப்ப நம்ம யாரு? நம்ம எண்ணங்கள் தான். we are our thoughts. அதுதான் அப்துல் கலாம் சார் ரிப்பீட்டடா சொல்றாரு, நம்ம நம்ம எண்ணங்கள். தேங்க்யூ நிஷா. அங்க இருந்து இங்க வரதுக்கு எண்ணம் தேவை. கரெக்டா இல்லையா? தைரியம் தேவை இல்லையா? தைரியம் தேவையா இல்லையா? சும்மாவே அப்படியே நிறைய பேர் இருக்காங்க, 4 பேர் தான் கை தூக்குனாங்க, பாத்தீங்களா? இந்த கை தூக்குறதுல ஒரு உண்மை நிகழ்வு நடந்தது. இந்தியா நிறைய பேர் கிரிக்கெட் பத்தி தெரியுமா? ஓகே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கு இல்லையா? அவங்களும் கிரிக்கெட் ஆடுவாங்க, நம்மளும் கிரிக்கெட் ஆடுவோம். அங்க விளையாடிட்டு இருந்தோம். மார்னிங் 9 மணிக்கு மேட்ச். 8 மணிக்கு நவ்ஜீத் சிங் சித்து அப்படின்னு ஒரு பிளேயர், சித்து அப்படின்னு ஒரு பஞ்சாபி, ரைட்? சர்தார்ஜி. அவர் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போனாரு குளிக்கிறதுக்கு. கால் ஸ்லிப் ஆச்சு, ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சு, விளையாட முடியாது. அப்போ இந்தியாவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்னா ஃபர்ஸ்ட் டைம் விளையாட வருவாங்க இல்லையா, அவங்க தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லுவோம். உடனே அப்போ முகமது அசாருதீன் தான் கேப்டன். உடனே அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இது காலங்காத்தால இது போல ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டீம் மீட்டிங்னா சாப்பிட போறதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்படி வாங்க உட்காருங்க, நம்ம ஒரு மீட்டிங் வச்சுட்டு டிசைட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாங்க. சூப்பர் ஸ்டார்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீமோட பெரிய பெரிய ஆளுங்க, பிளேயர்ஸ் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அசாருதீன் வந்தார், ஹிந்தியில கேட்டார், கோன் கரேகா பேட்டிங் ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் இப்போ டீச்சர்ஸ் யூஸ்வலா கேள்வி கேட்டானா பதில் தெரியல, இல்லைன்னா சொல்ல விருப்பம் இல்லைன்னா என்ன செய்வாங்க? அப்பதான் தரையெல்லாம் ஏன் அழுக்கா இருக்கு, ஒட்டடையா இருக்க கிளாஸ் இதெல்லாம் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? நேரா பார்த்தாதான் யூ கெட் அப் அப்படின்னு. இந்த டெக்னிக்கெல்லாம் எங்களுக்கும் தெரியும், ஸ்டூடெண்டா இருந்தோம். அதே போல எல்லா பிளேயர்ஸும் யாரும் இவர் பாட்டுக்கு சொல்லுவாருப்பா, இவர் கேட்பாரு. ஆனா பால் பிசிக்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மாஸ் வெர்சஸ் ஆக்சிலரேஷன்ல பால் ஸ்விங் ஆகும். டென்ஸ் அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா நியூசிலாந்து போல குளிர இடத்துல எல்லாம் பால் ஸ்விங் ஆகும், இங்கிலாந்து நியூசிலாந்துலாம். அதனால கண்டிப்பா அவுட் ஆயிடும். இந்த ஆள் கேட்பாரு கேப்டன், என்னோட கரியர் தானே பினிஷ் ஆகும். அப்பதான் ஒரு சின்ன பையன் 16 வயசு லாஸ்ட் ரோல உட்காந்துருந்தான். பாச்சினா அண்ணான்னு சொல்லுவோம் பஞ்சாபில. நான் பண்ணட்டேன் ஓப்பன். யார் பையன்? சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். இது நடந்த உண்மை. அசருதீன் நம்பிக்கையே இல்லை. அசருதீன் கேட்டாரா, யூ வில் டூ ஓப்பனிங் பண்ணுவியா? பண்ணிட்டா போச்சு. வாலண்டியர். சச்சின் டெண்டுல்கர் மேக்ஸிமம் ரன்ஸ் ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் பண்ணாரு. ஒரு நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு என்னது? பாரத் ரத்னா. அதை அவருக்கு கொடுத்தாங்களாம் பரிசா. அன்னைக்கு வாலண்டியர் பண்ணும்போது சச்சின் யோசிச்சுப்பாரு, ஓ நான் இன்னைக்கு வாலண்டியர் பண்ணா ஒரு நாள் பாரத் ரத்னா கிடைக்கும். அதுதான் வாலண்டியரிங்கோட பவர். ஸோ எங்க நிஷா சூப்பர் ஸ்டார் சாம்பியன் இருக்காங்க. நிஷா பிற்காலத்துல வாலண்டியர், ரைட்? அப்ப நம்ம நம்ம எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எண்ணம் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் தி பிரெயின். பிரெயின்னா மூளைன்னு சொல்றோம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. கரெக்டா இல்லையா? இருக்கா இல்லையா? நம்ம உறுப்புலயே ஹார்ட், கிட்னி, லிவர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரெயின் தான் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம இயற்கையாவே அப்படிதான் படைச்சிருக்காரு. அது கடவுளா நீங்க சொன்னீங்கன்னாலும் சரி, கிரியேட்டர் யார் வேணாலும் இருக்கட்டும், நம்ம படைச்சதே அப்படிதான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு கூட ரிப்ஸ் தான் இருக்கும் ப்ரொடெக்ஷன். ரிப்புக்கு நடுவுல கேப் இருக்கும். கரெக்டா? இதுக்கு பயங்கர ப்ரொடெக்ஷன். ஏன்னா தலைமுடி, ஸ்கின், அதுக்கப்புறம் ஸ்கல், அதுக்குள்ள செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லி ஒரு லிக்விட் இருக்கு.
அதுக்குள்ள ரொம்ப சீக்ரெட்டா ஒளிய வச்சிருக்காங்க மூளை. நிறைய பேருக்கு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு தெரியும். அதான் அப்துல் கலாம் சார் சொல்லுவார். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்பீடா ஓட்டுறதுக்கு ஒரு காரு பைக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அதை ஓட்ட தெரியலன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? சில பேர் மேலே போயிடுவாங்க. பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பர்லாம், ஹெல்மெட்டும் போட மாட்டாங்க. அது வேற. ரைட்? சோ நீங்க பாத்தீங்கன்னா மூளையை நீங்க ஹேண்டில் பண்ணணும். மூளை உங்களை ஹேண்டில் பண்ணனா கரெக்டா? கரெக்டா? நிறைய பேருக்கு வந்துட்டு மூளையை வந்துட்டு அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏன்னா அது ரொம்ப சூப்பர் கம்ப்யூட்டரை விட கிட்டத்தட்ட 30 மடங்கு ஸ்பீடோட வேலை செய்யும் மனிதனோட மூளை. அது வந்துட்டு 15 வாட் எலக்ட்ரிசிட்டி கண்டினியூஸா எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. எப்போ பிரெயினோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நின்று போதோ, இஇஜின்னு ஒரு கருவி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலக்ட்ரோ என்சிஃபலோகிராம் அப்படி. இசிஜி கேள்விப்பட்டிருப்பீங்க ஹார்ட்டுக்கு, அதே போல பிரெயினுக்கு இருக்கு. அது எப்ப நின்று போதோ அப்ப வந்துட்டு நம்ம சட்டத்துக்கு பிரகாரம் நீங்க வந்துட்டு அந்த பர்சனோட உறுப்புகளை தானமா கொடுக்கலாம். நீ சென்னையில் ஒரு 4 படம் பார்த்துருப்பீங்களா? அதேதான் பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூளைன்றது எல்லாமே இங்க உட்காந்துட்டே நீங்க வீட்டுக்கு போய் வரலாம். கரெக்டா இல்லையா? சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா? கிளாஸ் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வராங்க. அட்டெண்டன்ஸ் மிஸ் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு தான். இப்படியே நீங்க உட்கார்ந்தே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். அதுக்கு தான் மென்டலி ஆப்சென்ட் பிசிக்கலி பிரசன்ட் அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. இதுதான். ஸோ we are nothing but our thoughts. நம்ம வந்துட்டு அந்த நம்ம என்னது எண்ணம் தான். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நீங்க சாம்பியன் யோசிக்கிறீங்களா? சாம்பியன். இல்ல நான் வேஸ்ட் அப்படின்னு சில பேர் வந்துட்டு செல்ஃப் பிலீஃப் தன்னம்பிக்கைன்னு இருக்காது, வேற ஏதாவது யோசிப்பாங்க. ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன்னா, செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய நான் பரிதாபப்படுறது, ஐயோ நான் பாவம் சில பேர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு உலகமே அப்படிதான் பார்க்கும், பரிதாபமா பார்க்கும். ஸோ தன்னம்பிக்கைன்றது தான் முக்கியம். ரைட்? ஓகேவா இது? ரைட். எண்ணங்கள் 2 விதமா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எண்ணங்கள்லயே நம்ம யோசிக்கிற எண்ணங்கள்ல 2 விதம் இருக்கு. குரூப் என்ன? எஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ். அது ஒரு விதமா சொல்லலாம். அதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எனக்கு என்ன பாசிட்டிவோ அது அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது. எனக்கு என்ன பாசிட்டிவோ அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது, உங்களுக்கு என்ன நெகட்டிவோ அது எனக்கு நெகட்டிவா இருக்காது. இது பிரச்சனை தான். அப்ப வேற ஏதாவது ஒரு குரூப்பிங் இருக்கும், கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேற எப்படியாவது இது எண்ணங்களை பிரிக்கலாம். நம்ம சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமா திருப்பியும்? இது எல்லாமே இயற்கையாவே நம்ம உடம்புல வந்துட்டு இப்படிதான் நம்மள செஞ்சு கொடுத்துருக்காங்க. மெஷின் தானே இது, கரெக்டா இல்லையா? எப்ப இந்த மெஷின் நின்று போதோ ரைட். சோ இந்த மெஷினை வந்துட்டு ஒழுங்கா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் ஐபோன் வச்சிருப்பாங்க. ஐபோன் 15 அப்புறம் வரல, இதெல்லாம் கரெக்ட்டா இல்லங்க ரைட்? 15 16 நிறைய பேர் ஐபோன் வச்சிருப்பாங்க. அதை என்ன தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? கால்ஸ் பண்ணுவாங்க, கால்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு ஐபோன் 1 lakh கொடுத்து 1 lakhs கொடுத்துட்டு ஐபோன் வாங்குவாங்க. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினா போதும். நிறைய பேர் அப்படிதான் மூளையை வச்சுக்கிட்டு, ஏன்னா இது வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். மொபைல் வந்துட்டு ஹார்ட்வேர்னு சொல்றோம். கம்ப்யூட்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப எண்ணங்கள்ன்றது என்னது? சாஃப்ட்வேர். ஒரு வாட்ஸ்அப் போல ஒரு ஆப்பவே மந்த்லி வந்துட்டு அப்டேட் பண்ண சொல்றாங்க. கரெக்டா இல்லையா? மந்த்லி இல்லனா 2 டைம்ஸ் டெய்லி அப்டேட் பேக் எண்ட்ல நடந்துட்டே இருக்கும் ஆக்சுவலா வாட்ஸ்அப்லாம். ரைட்? வாட்ஸ்அப்போட மாதிரி ஒரு ஆப்பே அப்டேட் பண்றோம். இதை அப்டேட் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா பண்ணலாம். இல்லனா வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து நீங்க அப்டேட் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒர்க் ஆகாது. இட் வில் சே வாட்ஸ்அப் இஸ் ஸ்டாப் வர்க்கிங் அப்படின்னு தானே சொல்லுது அது. ஸோ
ஃபோர்ஸ்ஃபுல் அப்டேட் பண்ணியே ஆகணும் நம்ம. அதே போல தான் இந்த மூளை. ஓகே, ஸோ எண்ணங்கள் 2 விதமா இருக்கும். பாப்போமா என்னன்னு சொல்லிட்டு எதுக்காக இதை பத்தி பேசுறோம்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட் ஹேண்ட் எடுங்க. ரைட் 6 அப்படின்னு சொல்லி போடுங்க பார்ப்போம். 6 இது எல்லாமே அப்துல் கலாம் சாரோட சீக்ரெட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நோ லாங்கர் சீக்ரெட். இன்னைக்கு சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சது தான். 6 போடுங்க. ஓகே, ரைட், சூப்பர். இப்போ வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல ரைட் லெக்கை வந்துட்டு ஸ்லைட்டா லிஃப்ட் பண்ணுங்க. பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபீட் அப்படின்றது, அது கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுங்க. ரைட் டு லெஃப்ட். கிளாக் வைஸ்னா எப்படி கிளாக்கோட நீடில் போதோ அதே போல ரைட் டு லெஃப்ட். ஓகே, ரைட் டு லெஃப்ட் ரொட்டேட் பண்ண முடியுதா? ரைட். அப்போ வந்துட்டு நம்ம நார்மல் தான். நவ சைமல்டேனியஸா ரெண்டுமே பண்ணுங்க, சேர்ந்தா போல பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் 6, ரைட் லெக் கிளாக் வைஸ். என்ன ஆகுதுன்னு பாருங்க. கால் யாருக்காவது வந்துதா? அப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணி, இன்னும் சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல இடதாளுக்கு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு, ஒரு தடவை முடிவெடுத்தா இதெல்லாம் சொல்லுங்க. என் பேச்ச நானே, உங்க காலே உங்க பேச்சு கேட்கணும். என்னதான் அவர் சொன்ன விதம் வந்துட்டு வேற. அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, டிட்டர்மினேஷன், the greatest nation of all, டிட்டர்மினேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அப்படின்ற அர்த்தத்துல தான் அவர் சொன்னார். ஓகே, பட் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். ரைட் ஹேண்ட்ல 6 அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் லெக்ல கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு தான் ராஜர் ஸ்பெரி அப்படின்ற ஒரு அமெரிக்க நாட்டு விஞ்ஞானிக்கு 1983ல நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஹையஸ்ட் பிரைஸ் இன் மெடிசின், மருத்துவத்துல ஹையஸ்ட் பிரைஸ் நோபல் பிரைஸ் தான். அதை வந்து கொடுத்தது எதுக்குன்னா, அவர் கண்டுபிடிச்சது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேக்ட். ஹியூமன் பிரெயினுக்கு வந்து 2 சைடு இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட். அந்த லெஃப்ட் சைடு வந்துட்டு ரைட் சைடுல இருக்கிற பாடி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும், ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற பாடி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நர்வ்ஸ்னு சொல்றோம். இப்போ ஸ்விட்ச் போட்டா பல்ப் வந்துட்டு எரியும், ரைட்? பல்ப் க்ளோ ஆகும். எதனாலனா ஒரு காப்பர் வயர் இருக்கு, அப்படி அது வழியா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. அதே போல தான் நம்ம வந்து ஸ்கின் கண்டக்டன்ஸ், இத டச் பண்ணனா இது ரஃப்பா இருக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு எங்க தோணுதுன்னா மூளைல இருக்கு, ரைட் சைடு. ஓகே, we will see that, right? Now left side controls right side. அப்ப நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா முரண்பாடான ஆப்போசிட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஹேண்ட வந்து ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுங்க. 6ன்றது ஆன்டி கிளாக் வைஸ். ஃபீட் நான் சொல்லல, அத ஃபீட்ட வந்துட்டு கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுங்க. நீங்க இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது, ரைட்? ஓகே, இதுதான் ராஜர் ஸ்பெரி கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடு பிரெயின் வந்துட்டு லாஜிக்கல் திங்கிங் அப்படின்றோம். தமிழ்ல வந்து காரண அறிவுன்னு சொல்லுவோம். இது சரி இது தவறுன்ற ஆற்றல் இருக்கு இல்லையா, எப்படி சொல்ல முடிஞ்சது? பிகாஸ் ஆஃப் our left brain capability. இப்போ நீங்க படிச்சு மார்க் எல்லாம் வாங்குறீங்க, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், சயின்ஸ், whatever visual, எதுனாலும் படிச்சு யூசுவலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அது மார்க் வரும் அப்படின்னு எக்ஸாம்ல மார்க் வாங்குறீங்க. லெஃப்ட் சைடு பிரெயின் தான் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும். இதுக்கு வந்து காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், இதுக்கு வந்து IQ அப்படின்னு சொல்றோம், இன்டெலிஜென்ஸ் கோஷன். இன்னும் பயங்கர. இப்போ மகேந்திர சிங் தோனி எடுத்துக்கோங்க, அப்துல் கலாம் சார் எனிவே உங்களுக்கு தெரியும், பட் MS தோனி எடுத்துங்க. அவர் வந்து கிரிக்கெட்ல ஸ்பெஷலிஸ்ட், நல்ல பேட்ஸ்மேன். கேமை வந்து அழகா அனலைஸ் பண்ணுவாரு, இப்படி விளையாடலாம்லாம் வந்துட்டு யோசிப்பாரு. பட் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, கேப்டன். இப்போ உங்களுக்கும் எனக்கும் மகேந்திர சிங் தோனியை பர்சனலா தெரியாது, ஆனாலும் நம்ம சொல்றோம் கேப்டன் கூல் அப்படின்னு. எதனாலன்னா அவர் எப்பவுமே காமா கூலா இருப்பார். அதுக்கு தான் ரைட் பிரெயின் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். இப்போ உங்களோட வித்தியாசமா இவங்க வந்துட்டு கிரியேட்டிவ் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, அப்ப இவங்களோட ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. சார் வந்து ஹெல்ப் பண்ணி ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணாங்க. வித்தியாசமா யோசிக்கிறது. படிப்பாளி
அறிவாளி. இதுதான் வித்தியாசம். படிப்புன்றது லெஃப்ட் பிரெயின், மார்க். கரெக்டா இல்லையா? இப்போ உங்களுக்கு காலேஜ்ல அட்மிஷன் வேணும்னா மார்க், நாளைக்கு பிளேஸ்மெண்ட்ல போய் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுக்கணும்னா மார்க் வேணும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவலும் ஓகே, கிளியர் பண்ணிட்டீங்க கம்யூனிகேஷன் அபிலிட்டி. மூணாவது லெவல்ல ஆட்டிடியூட் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரைட் பிரெயின் ஒர்க் ஆகுதா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரைட் பிரெயின் சொல்லுவோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அப்ப லாஜிக்கல் திங்கிங், எமோஷனல் திங்கிங். எமோஷன்னா என்னது? ஹாப்பினஸ் எமோஷனா, ரைட்? சந்தோஷம்ன்றது வாட்ஸ்அப்ல தான் பாக்குறீங்களா எவ்வளவு எமோஜிங்க இருக்கு. ஆல் எமோஷன்ஸ் தான். ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் எல்லாமே எமோஷன். நெகட்டிவ், பாசிட்டிவ். எமோஷன்ஸ் வந்து நெகட்டிவா பாசிட்டிவா இருக்கலாம். எண்ணங்கள் வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது. எமோஷன்ஸ் தான் நெகட்டிவ் பாசிட்டிவ். அது ஏன் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு இருக்கு, யாரோ சொல்றாங்கன்னு வச்சு. இப்போ இவங்க கிட்ட யாரோ நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க கிட்ட சொல்றாங்க நீ ஒரு முட்டாள். இவங்க மதர் இவங்க கிட்ட சொல்றாங்க நீ ஒரு முட்டாள். ரோட்ல போற யாரோ இவங்க கிட்ட சொல்றாங்க நீ ஒரு முட்டாள். மூணு சிச்சுவேஷன் பார்த்துக்கோ, ரைட்? இவங்களோட எனிமி யாரோ பிடிக்காதவங்க சொல்றாங்க நீ ஒரு முட்டாள். ஸ்டேட்மெண்ட் இருந்தது நீ ஒரு முட்டாள் தான். ஆனா இவங்களோட எமோஷன் எல்லாத்தையுமே ஒரே போலயா இருக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னா ஆமா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே சொல்றீங்க. முட்டாள் தான், இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அம்மா சொன்னா சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகும், சம்டைம்ஸ் என்னமா நீ சொல்றிய அப்படின்னு சொல்றேன், ரைட்? ரோட்ல போற யாரும் சொன்னா அவங்க காலத்தை தெரிஞ்சதுன்னா விடுவாங்க, ரைட்? இது போல சிச்சுவேஷனுக்கு தகுந்தா போல நீங்க இன்டர்பிரட் பண்றதுக்கு தான் எமோஷன். இப்போ ஒரு இன்டர்வியூ சிச்சுவேஷன்ல சில பேர் பயந்து போயிருக்கும். கமலஹாசன் ஒரு படம் பண்ணார் தென்னாலி. உட்கார்ந்தா பயம், என்ன பயம், அதுதான் நிறைய பேருக்கு. எக்ஸாம்னா பயம், படிக்கணும்னா பயம், நடக்கணும்னா பயம், பயமே வாழ்க்கை. ரொம்ப சிம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்க. நான் இன்விஜிலேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி போய் நின்னா அப்படியே எழுதுறது நிறுத்திடுவாங்க. நீங்க அதுல இருக்கீங்க, ரொம்ப கான்சியஸ் ஆயிடுவாங்க. நான் அப்படியே நகர்ந்து போயிட்டேன்னா திருப்பி எழுத ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய பேருக்கு இது போல பயங்கள்லாம், இதுக்கு தான் எமோஷன்ஸ். ஸோ எமோஷன்ஸை எவ்வளோ தூரம் நீங்க உங்களுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ். கரெக்டா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நீங்க யாரு? Thoughts, எண்ணங்கள். Thoughts are of how many types? What is it? Logical, emotional. Okay, super. இப்போ அடுத்த லெவல் போவோம். once thought வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் அப்படின்னு கோல். இப்போ டெய்லி நீங்க பஸ்ல வரீங்களா? எவ்வளவு பேர் பஸ்ல வரீங்க? ஓகே, put your hands down. பஸ் பாஸ் இருக்கலாம். பட் இமேஜின் நீங்க டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. கண்டக்டர் கேட்கறாரு எங்கம்மா போகணும்? எங்கேயோ போங்க சார். என்ன நினைப்பாரு கண்டக்டர்? எங்க இதெல்லாம் வந்துடுறாங்க நம்மளுக்கு சொல்லிட்டு காலங்காத்தால இப்படி எல்லாம் சொல்லுவார் இல்லையா? அப்போ டெய்லி குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஈவினிங் ஆச்சுன்னா வீட்டுக்கு போகணும், அதான் கோல் அப்படின்னு சொல்றோம். இலக்கு, குறிக்கோள், இதெல்லாம் தான். இப்போ அப்துல் கலாம் சார் குறிக்கோள் என்னதுன்னா ஐ வாண்ட் டு பி பெஸ்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். இந்த பெஸ்ட்ன்றது நீங்க ரஜினி சார் வந்துட்டு ஒரு வாட்டி பாலச்சந்தர் சார் டைரக்டர் தெரியுமா, அவர் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு ரைட். நான் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரஜினி அப்படிதான் கூப்பிடுவார். ஏன்னா பாலச்சந்தர் இஸ் a mentor of ரஜினிகாந்த். என்ன ரஜினி, சப்போஸ் நீ இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், எல்லாரும் கும்பிடுறாங்க ஒன்று கடவுள் மாதிரி, சப்போஸ் நீ சூப்பர் ஸ்டார் ஆகலைன்னா என்ன ஆயிருப்ப அப்படின்னு. எஸ், நான் வந்துட்டு பெங்களூர்லயே பெஸ்ட் பஸ் கண்டக்டர் ஆயிருப்பேன்னு ரஜினி பதில் சொன்னாங்க. ஸோ இதுதான் ஆட்டிடியூட். உங்களை வந்துட்டு செக் பண்றாங்க பிளேஸ்மெண்ட்.
பிளேஸ்மெண்ட்ல செக் பண்றது இதுதான். See, அவரோட ஆட்டிடியூட் பாருங்க, எந்த ஒரு செயல் எந்த ஒரு ஜாப் பண்ணாலும் நான் அதுல பெஸ்டா வரணும், ஸ்டைலிஷா வரணும். என்னோட சில ரொம்ப சீனியர் பீப்புள்லாம் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ரஜினிகாந்த் பெங்களூர்ல பஸ் கண்டக்டரா பார்த்துருக்காங்க. அப்பவே அவர் அந்த ஸ்டைல்ல தான் பஸ் டிக்கெட் கொடுப்பாராம். இந்த ஏர்லி 60s 70s ரைட், அப்பெல்லாம் வந்துட்டு 1-2 பேர் பெங்களூர்ல பிறந்து வளர்ந்தவங்க தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல ஸோ யூ ஹாவ் டு கிவ் யுவர் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று கேட்குறேன், ஏதாவது ஒன்று கொடுங்கம்மா. பேனா நிறைய இருக்கு. ஆப்பிள் ஐபோனா? என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். சில பேர் ரொம்ப ஏழை ஆயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை கொடுக்கறது. எஸ், யாரோ ஒருத்தங்க எஸ் ரைட். அவங்க வந்துட்டு பை கிவிங், நம்ம இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா சொல்லுவோம், பை கிவிங் her hand to someone she became handsome. கரெக்டா இல்லையா? ஆமா. ஓகே, ஏன் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா பொருளா நினைக்கிறீங்க? நிறைய பேர் பேனா, மொபைல் போனு, வேற என்ன, சரி பொருள் இல்லாத வேற என்னென்ன கொடுக்கலாம்? அன்பு, பாசம், definitely you can give. அப்புறம் கொடுக்குறீங்களா என்ன? டெஃபினட்டா. இப்ப இது வரைக்கும் நீங்க எவ்வளவு பேர் வந்துட்டு உங்க அம்மாவை அப்ரிஷியேட் பண்றீங்கம்மா? சான்ஸே இல்லம்மா, இவ்வளவு தூரம்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. எவ்வளவு பேர் அப்பாவை வந்து அப்ரிஷியேட் பண்றீங்கப்பா? சான்ஸே இல்லப்பா, எப்படிப்பா ஃபீஸ் கட்டுறாங்க, சூப்பர். பண்ணாதவங்கலாம் அப்ரிஷியேட். ஏன்னா ரொம்ப பிடிச்சது எல்லாருக்குமே என்ன தெரியுமா? நம்ம நாட்டுல நிறைய பேர் ஒருவேளை சாப்பாடு இல்லாம தூங்க போறாங்க. உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஏழைங்க நீங்க பாருங்க ரோட்ல. அப்படியே நம்மளுக்குலாம் ஒருவேளை சாப்பாடுலாம் ஈஸியா கிடைக்குது இன்னைக்கு, ரைட்? பட் அதை விட நிறைய பேர் தூங்க போறாங்களா அன்ஹாப்பி, சந்தோஷமே இல்லாம. ஏன் தெரியுமா? யாருமே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணல இன்னைக்கு. So appreciation is main. Okay. So நீங்க என்னென்ன கொடுக்கலாம்? அன்பு கொடுக்கலாம், பாசம் கொடுக்கலாம், அப்புறம் appreciation, then kind words கொடுக்கலாம். கரெக்ட்டா இல்லையா? Okay. Then time கொடுக்கலாம். Yes. சப்போர்ட் கொடுக்கலாம், டைம் கொடுக்கலாம், உங்க நேரத்தை நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வருதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3 பேருக்கு மேக்ஸ் வரலையா? அவங்களும் சேர்ந்து இந்த வாட்டி பாஸ் பண்ணணும்னு நீங்க கிளாஸ் எடுக்கலாம். நாலேஜ் கொடுக்கலாமா இல்லையா? எஸ். அப்துல் கலாம் சார் கொடுத்தது அதெல்லாம் சொல்றேன். ஏன் தெரியுமா அவரை வள்ளல் அப்படின்றாங்க? ஏன்னா அவர் கொடுத்தாரு, பைசாலாம் கொடுக்கவே இல்லை. அன்பு கொடுத்தாரு, பாசம் கொடுத்தாரு, கைண்ட் வேர்ட்ஸ், அப்ரிசியேஷன். சார் அப்படிதான், he would appreciate. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை வந்துட்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பார்க்கறேன். எங்க விசில எங்க ரெஜிஸ்ட்ரார்ல சார் டிசைட் பண்ணிட்டாரு, அண்ணா யூனிவர்சிட்டி தான் நான் ப்ரொஃபஸரா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு பெங்களூர்ல ஒன்று இருக்கு. அவங்களும் கேட்டாங்க, அவங்க முடியாதுன்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில நான் படிச்சதுனால நான் இங்கே வருவேன் அப்படின்னு. யாருமே இல்லை சார் அப்படிதான் திடீர்னு வந்து டிசைட் பண்ணிட்டாருன்னா வந்துருவாரு. அப்ப நான் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் இருக்கேன். என்னை வந்துட்டு போர்டு பிடிச்சிட்டு ஏர்போர்ட்ல போய் நிக்க சொன்னாங்க. போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன். ரைட், சார் வந்தார் வெளியா, பின்னாடி 2-3 பேர் செக்யூரிட்டி. போர்டு பார்த்தேன்னா அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம்னு எழுதி இருந்தது இல்லையா? கிட்ட வந்தாரு. I introduced myself. ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதுதான். பார்த்துட்டு அப்போ வந்து ப்ராப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிடணும் இல்லையா? சட்டை பார்த்துட்டு he just touched it and so ரொம்ப அழகா இருக்கியா, பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு he was scientific advisor to Prime Minister of India. அது வந்து கேபினெட் மினிஸ்டர் ஸ்டேட்டஸ், ஒரு மினிஸ்டரோட ஸ்டேட்டஸ், ரைட்? கேபினெட் மினிஸ்டர். அவர் வந்துட்டு எதுக்கு என்னோட அப்போ வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி I was much younger. எதுக்கு ஒரு சின்ன பையன் வந்துட்டு இப்படி சொல்லணும்? அப்ரிசியேஷன், நேச்சுரலான. இன்னைக்கும் எங்க கேண்டீன்ல சாப்பிட்டா மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மசாலா தோசை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரி டைம் கேண்டீன் மசாலா தோசை சாப்பிட்டேன்னா இல்ல அப்ரிஷியேட் தி கேண்டீன் பாய். அந்த கேண்டீன் பாய் இன்னைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சூப்பர்வைசர் ஆயிட்டாரு. இன்னைக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது அப்துல் கலாம் சார் என்னைய அப்ரிஷியேட் பண்ணாரு. அப்ரிசியேஷன், டைம், நாலேஜ்,
அன்பு, பாசம். இதோட மேத்தமேட்டிக்ஸ் வந்து டிஃபரெண்ட். என்ன தெரியுமா? நாலேஜ், அன்பு, பாசம் இதெல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸ்ல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? கம்மியாகும். இதெல்லாமே டிவைட் பண்ணீங்கன்னா அதிகமாகும். So you have to give. நீங்க முக்கியமா ஒண்ணு கொடுக்கலாம், எஃபர்ட். அதுக்காக தான் உங்க பேரண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, டீச்சர்ஸ் ஆர் வெயிட். பெஸ்ட் எஃபர்ட் கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? என்ன நான் இந்த பிரான்ச் படிக்கிறேன்னா ஓகே, எனக்கு அந்த பிரான்ச் கிடைச்சிச்சு, பெஸ்ட் எஃபர்ட். அப்படிதான் என்னோட ஸ்டூடெண்டோட கதையெல்லாம் சொல்லணும். கேக்குறீங்களா? ரைட்? 2-3 விஷயம் சொல்றேன், அப்புறம் ஒரு வீடியோ பார்ப்போம், அப்புறம் we will finalize, right? So first ல என்ன பார்த்தோம்? First thoughts, 2 types. என்னது? அப்புறம் நம்ம யாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பார்த்தோம். இப்போ கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? 15, 16, 17 வருஷம் நீங்க இந்த உலகத்துல இருக்கீங்க. இன்னும் யாரு நான் அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்தீங்க, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னது? அப்ப அந்த எண்ணங்களை நீங்க தான் மாற்ற முடியும். உங்க சாஃப்ட்வேர் மத்தவங்க வந்து மாற்ற முடியாது. நீங்களா நினைச்சிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்டேட் பண்றது மஸ்ட். எதுவுமே அப்டேட் பண்ணலன்னா என்ன ஆகும்? வேலை செய்யாது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ரைட். இது எல்லாமே பார்த்துட்டோம். அப்புறம் கிவிங் அப்படின்றது. எப்ப ஒரு பொருளை கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட இருந்தாதான் ஏதாவது ஒண்ணு கொடுக்க முடியும். இப்ப நான் வந்துட்டு இப்ப இவங்க வந்து 500 rupees கேட்டாங்களா, நான் இவங்க கிட்ட 500 rupees கேட்டேன்னா இவங்க கிட்ட இருக்கணும் இல்லையா? இவங்களுக்கு மனசு இருக்கலாம் கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் ஓகே. பட் இருக்கணும்ல 500. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீங்க எப்ப சந்தோஷத்தை கொடுப்பீங்க? உங்ககிட்ட நிறைய இருக்கு. எப்ப மோட்டிவேஷன் கொடுப்பீங்க? நீங்க மோட்டிவேட்டடா இருக்கணும். நான் வந்து கொடுத்துட்டு போயிட்டு இது கூட லெக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு. மோட்டிவேஷன்ன்றது குளிக்கிறது மாதிரி, டெய்லி தான், டெய்லி குளிச்சுட்டு அப்புறம் அதே போலதான் மோட்டிவேஷன். அதுக்கு தான் நான் சொன்னேன், கண்ணாடியை பாருங்க, யூ ஆர் அ சாம்பியன் அப்படின்னு. டெய்லி நாளையில இருந்து முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், சிரிப்பா வரும், வந்து சொல்லிட்டு அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் சொல்லி பாருங்களேன், 6 weeks புது ஆளா நீங்க வருவீங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற அப்துல் கலாம் சார் அண்ட் நிறைய பேர், நான் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு திருமலைன்னு சொல்லிட்டு எங்க கூட ஒர்க் பண்ணாங்க. அப்போ திருமலை முன்னாடி வரீங்களா? அங்கே ரொம்ப சீக்ரெட்டா பேசிட்டு இருக்காங்க, ரைட்? ஓகே, முன்னாடி வரீங்களா? இப்போ நம்ம எண்ணங்களை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா அப்ப என்னங்க அப்படிதான் ஃபுல் கண்ட்ரோல். மொபைல் வேணுமா அப்படின்றது நீங்க டிசைட் பண்ணணும். மொபைல் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னா, இப்ப இது மைக், நான் பேசுறேன், நான் மைக்கை கண்ட்ரோல் பண்ணுமா இல்ல மைக் என்ன கண்ட்ரோல் பண்ணுமா? மைக் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் கண்டதெல்லாம் பேசும், பிரச்சனை தான் இல்லையா? நான் வந்துட்டு மைக்கை எப்ப மைக் வேண்டாமா இப்படி வச்சுக்கணும், எப்ப மைக் வேணுமா இப்படி வச்சுக்கணும், கரெக்டா இருக்கணும். பேனா அதே போலதான், நான் பேனாவை கண்ட்ரோல் பண்ணணும், பேனா என்ன கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா இஷ்டத்துக்கு எழுதும், பிரச்சனை. அதே போலதான் மைண்ட் ஆல்சோ. மைண்ட்ன்றது எண்ணங்களோட கலவை. நிறைய எண்ணங்களை ஒரு இடத்துல போட்டீங்கன்னா மைண்ட்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இது தெரிஞ்சுங்க. மொபைலுக்கு எப்படி ஹார்ட்வேர் இருக்கோ பிசிக்கலா பிரெயின் சாஃப்ட்வேர். ஓகே, எப்ப கொடுக்க முடியும்னு பார்த்துட்டோம். when we have it. So உங்களுக்குள்ள நீங்க மோட்டிவேஷனை வளர்த்துக்கணும். அதுக்கு நீங்க டெய்லி மோட்டிவேஷன் புக் படிக்கணும், இல்லைன்னா மோட்டிவேஷன் ஃபிலிம்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம், இல்லைன்னா அப்துல் கலாம் சார் எழுதின புக்குகள்லாம் படிக்கலாம், பெரிய பெரிய மனிதர்கள் எழுதின புக்கெல்லாம் படிக்கலாம். ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சில செயல்கள் செய்யணும். ஓகே, நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். திருமலைன்ற ஒருத்தரோட கதை. ஒரு நாள் வந்துட்டு இங்க இருந்து டெல்லிக்கு வந்துட்டு ஃபிளைட்ல போயிட்டு
இந்த ஃப்ளைட்டில் உட்காந்துட்டே இருந்தால் பின்னாடி இருந்து ஒருத்தர் டேப் பண்ணி கூப்பிட்டார், சார் சார். இப்போ நம்ம தெரிஞ்சவங்க யாரோன்னு சொல்லி பின்னாடி பார்த்தா திருமலைன்ற அவரோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. என்ன திருமலை நீங்க இங்க? சார் உங்களுக்கு தான் தெரியுமே, அவரோட பையன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட், அவரும் எங்க யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாரு, அவர் பையன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட். ஸோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அவர் பாரத் பெட்ரோலியத்துல கம்பெனியில ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் அமெரிக்காக்கு அனுப்புறாங்க. பாம்பேல தான் போஸ்டிங், அதனால பாம்பேக்கு வாங்க, நீங்க வந்துட்டு என்ன சி ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. நான் அப்பவே சொன்னேன், சார் எதுக்கு சார், எதுக்குப்பா ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின்ல வரோம்ல, எதுக்கு காசு வீணடிக்கிற அப்படின்னா, இல்லம்மா நீ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறீங்கல்ல, கண்டிப்பா நீங்க ஃப்ளைட்ல தான் வரணும் அப்படின்னு. அது சொல்லும் போது அவர் கண்ணில் வந்துட்டு அப்படியே கலங்கிடுச்சு. அவர் திருமலை வாஸ் அ ஸ்வீப்பர் இன் மை யூனிவர்சிட்டி. நானே ஸ்டூடெண்ட் டேஸ்ல அசோசியேஷன் மீட்டிங் எல்லாம் நடக்கும். திருமலை பாத்ரூம்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, திருமலை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க திருமலைன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு he is one of the directors in பாரத் பெட்ரோலியம், டைரக்டர் லெவல். இது நடந்து முடிஞ்சு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ரைட், டாப் மோஸ்ட் லெவல். அவரோட சேலரி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அரௌண்ட் 9 to 10 lakhs per month. நினைச்சு பாருங்க. இந்த கண்ணு கலங்கிடுச்சுல, இதுக்காக தான் பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்றாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த டேலண்ட். திருமலையோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் பேரு திவ்யா. ரைட், ஓகே, யாராவது பேர் ஏன்னா காமன் நேம்ல யாராவது இருக்கலாம். திவ்யாவோட அப்பா வந்துட்டு ஒரு வாட்ச்மேன். அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. ஸோ அவர் அட்மிஷனுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் டே அட்மிட் பண்ணிட்டாரு. ஏன்னா பொண்ணுக்கு நல்லா மார்க் கிடைச்சது +2. நான் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கிட்டாரு. எங்ககிட்ட வந்துட்டு பிரிண்டிங் டெக்னாலஜி ஒரு பிரான்ச், ரைட், எப்படி இருக்கும் ஸ்கோப் அப்படி இப்படின்னு கேட்கறதுக்கு வராருன்னு சொல்லிட்டு வந்தார். அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. அவர் ரொம்ப இன்னசென்ட்டா ஒரு கேள்வி கேட்டார், சார் இந்த படிப்பு முடிஞ்சதுன்னா என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தி சம்பளம் கிடைக்கும்ல? தெரியல, ரைட். அவர் அது கூட இன்னசென்ட்டா ஒரு கேள்வி. திவ்யான்றவர் வந்துட்டு பாஸ் ஆனாங்க. அவங்க அப்பா வந்துட்டு வாட்ச்மேன்ல இருந்து அவருக்கு இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு. அவர் வந்துட்டு இந்த கம்பி கட்டுறவர். பில்டிங் எல்லாம் கட்டும்போது இப்ப இந்த பில்லர்லாம் இருக்குல்ல, பில்லருக்குள்ள கம்பி இருக்கும் தெரியுமா? அந்த கம்பியை வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்களா, உங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டு லைனா வச்சிருப்பாங்க, கம்பி கட்டுவாங்க, அதுல கான்கிரீட் வந்துட்டு போட்டு பில்லர் மாதிரி நிக்க வைப்பாங்க. அதுதான் அவரோட இன்னொரு வேலை. ஸோ செக்யூரிட்டி பிளஸ் திஸ். நடுவில் வந்து பாப்பார் டாக்டர். அவர் சொன்னார் ஒரு வாட்டி, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், என் பொண்ணு ஒரு நாள் வீடு கட்டணும், அதுக்கு கம்பி வந்து நான் கட்டணும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்கிட்ட வந்தது, கிரகப்பிரவேச இன்விடேஷன். ஈசிஆர்ல பெரிய பங்களா கட்டிடுச்சு. அது வந்துட்டு துபாயில ஒரு கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கு. துபாயில இங்க இருந்து எங்க பாருங்க. அப்ப அந்த வீட்டுக்கு யார் கம்பி கட்டினாங்க? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பேரண்ட்க்கு அதுதானே எல்லாமே, ரைட்? சோ இது வந்துட்டு திவ்யாவோட இது நிறைய கதை. ஒரு ஸ்டூடெண்ட், என்னோட டைரக்ட் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு வந்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் உங்க வீட்டுக்கு வந்தா வரும், ஆங்கில நியூஸ் பேப்பர். அது ஷோழிநல்லூர்ல தான் அவங்க ஃபேக்டரி இருக்கு. சேகர்னு சொல்லி அவர் தான் அந்த என்டையர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பிளான்ட் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் ஃபேக்டரிக்கு அவர் தான் ஹெட். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் செருப்பு கூட போட மாட்டார். அவர் காலையில வருவார், பையனை வந்துட்டு லேட்டா கிளம்பி இருப்பானோ ஒரு வேலை டிராப் பண்ண வருவார். நானே திட்டிருக்கேன் அவரை, ஏன் சார் நீங்க வந்து கொண்டு வந்து விடுறீங்க, பையன் லேட்டா வரணும் சார், வந்தாதான் ஃபைன் போடுவோம், இல்லைன்னா ஆப்சன்ட் போடுவோம், எதுக்கு நீங்க ஆட்டோல கூட்டிட்டு வரீங்க? வரல சார், என்னதானே சார், பெரிய ஆளா வருவான் சார். இன்னைக்கு என்டையர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இஸ் அ பிளான்ட் ஹெட். சேகரோட கதை. இது மாதிரி நிறைய கதைகள், ரைட்? ஒரு 2 வீடியோ காட்டுறேன், ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், இது நீங்க பார்த்தே ஆகணும். இதுதான் அப்துல் கலாம் சொன்னாரு. அப்துல் கலாம் சார் சொன்னது, ட்ரீம் பிக், கனவுகள் மெய்ப்படும்ன்றதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த 2 வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்க அது பாருங்க, right? Then I will show you why I am showing you this, right?
இது வந்து ஒரு ஹாலிவுட் படம், சூப்பர் படம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. சவுண்ட் கம்மியா இருக்கு. பேட்மேன் அந்த படம் வருது, டார்க் நைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைம் ஷார்டேஜ்னால நான் கட் பண்ணிட்டேன். ரைட், அழகா இருக்கும் அந்த படம். அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சிஜிஏன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் நிறைய பண்ணுவாங்க இதெல்லாம் மூவி இண்டஸ்ட்ரியில. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார், ரைட், பிரவீன் இளங்கோவன் பேரு. ஸோ பிரவீனுக்கு வந்துட்டு என்கிட்ட ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் வந்துட்டு கேட்டது என்னன்னா, யூஸ்வலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்போம், வாட் இஸ் யுவர் கோல் இன் லைஃப். பிரவீன் சொன்னது ரொம்ப எனக்கும் அப்போ ரியலிஸ்டிக்கா தோணல. என்னடா இது போல கோல் வச்சுக்காங்க, ஐ வாண்ட் டு வின் ஆஸ்கர் அவார்ட் சார். பிரவீன் சொன்னது, ஸ்டூடெண்ட் நீங்க நினைச்சு பாருங்க, திருநெல்வேலியில இருந்து தமிழ் மீடியம் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட், ஆனா யூனிவர்சிட்டியில ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம், ரைட், வந்துட்டு he is telling I want to win Oscar award, ரைட். இதுதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட். அவன் மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் கூட சொல்லுவாப்புலன்னு நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு வின் ஆஸ்கர். கொஞ்ச நாள்ல காலேஜ் ஃபுல்லா டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா பரவிடுச்சு அவன் பேர் வந்துட்டு ஆஸ்கர் அவார்ட். ஸோ போகும்போதெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே ஆஸ்கர் பிரவீன் போறான்டா அப்படின்னு கிண்டல் காய். ஏன்னா யாருமே நம்பவே இல்லை, ஆஸ்கர்லாம் ஏஆர் ரஹ்மான் அவங்க எல்லாம் வின் பண்றது ஓகே, ஆஸ்கர் பிரவீன் என்ன இது போலாம் கோல் அப்படின்னு. பிரவீன் இளங்கோவன் 4 வருஷம் பிஇ முடிச்ச உடனே காக்னிசன்ட்னு ஒரு கம்பெனில, காக்னிசன்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது பெரிய ஐடி கம்பெனில அதுல ஜாப் கிடைச்சது. பிரிண்டிங் படிச்சாலும் ஐடி ஃபீல்ட்ல, அப்பெல்லாம் ஐடில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஜாப் கிடைச்சது. பட் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அனிமேஷன், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன், இதுதான் பண்ணணும்னு ரொம்ப ஆசை சார் அவனுக்கு. அந்த மைண்ட்ல இருந்திருக்கு அந்த கோல். கோல்ன்றது நாட் when you sleep, dreams are when you awake அப்படின்னு அப்துல் கலாம் சார் சொன்னார் இல்லையா. இப்படி இருக்கும்போது நீங்க என்ன கனவு காண்றீங்களோ அதுதான் மெய்ப்படும். தூங்கும்போது எது வேணாலும் காணும், அதெல்லாம் என்ன பெரிய விஷயமே இல்லை, ரைட். ஸோ அவன் வந்துட்டு காக்னிசன்ட் ஜாப் நல்ல ஜாப், பட் குவிட் பண்ணியாச்சு. 3 வருஷம் ஒர்க் பண்ண போல அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தான். அமெரிக்கால போயிட்டு ஒரு அனிமேஷன் கோர்ஸ், அப்பெல்லாம் அமெரிக்கா தான் ஸ்பெஷலைஸ்ட் அனிமேஷன் கோர்ஸ், அங்க போய் முடிச்சுட்டு டபுள் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்காக ஜாப் ஜாயின் பண்ணார். டபுள் நெகட்டிவ் அப்படின்றது ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அனிமேஷன்லாம். இப்போ லேட்டஸ்டா நீங்க வந்து கூலின்ற படம் வந்ததுன்னா நிறைய ரஜினிகாந்த் சாரால ஏஜ் ஆகுதுனால நிறைய ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, எல்லாமே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிபிக்கல் நாம். ஸோ அது போல ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணாங்க. அந்த கம்பெனிலே ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் டீம் லீடர் ஆனா. பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் த டார்க் நைட் இவங்க டீமோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லா இந்த டீமுக்கு தான் ஆஸ்கர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் அனிமேஷன். அந்த பிரவீன் இளங்கோவனை நீங்க பார்த்தே ஆகணும். எனக்கு வந்துட்டு பிரவீன் அனுப்பின போட்டோ தான் இது. பிரவீன் ஸோ யார் சிரிக்கிறாங்க, சிரிச்சவங்கெல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ட்ரீம்ஸ் மெய்ப்படும், கனவுகள் மெய்ப்படும். நீங்க நம்பணும். பிரவீன் நம்பினா போல, நீங்க நம்புறீங்க, அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உங்களோட எண்ணங்கள் எவ்வளவு தூரம் தான் ஒருத்தர் மோட்டிவேஷன் வந்து பண்ண முடியும், உங்களுக்குள்ள இருந்து வரணும். உள்ளது எஸ், காலேஜ்ல கூப்பிடுவாங்க, என்னைய மாதிரி நிறைய பேர் வந்து பேசுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. பட் அவங்க கூட இருக்க முடியாதுல்ல, கரெக்டா இல்லையா?
எப்பாவது ஒரு இடத்துல நீங்க தனியா தானே இருந்தாகணும். அப்போ வந்துட்டு நீங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஸோ பிரவீனோட கதை அதுதான். மேம் இன்னொரு 10 minutes மேம், ரைட்? 10 minutes ஓகே, ரைட்? ஓகேவா? ஓகே சார். மோட்டிவேட்டடா இருக்கீங்க. ஓகே, அப்போ கோல்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. 15 minutes எடுத்துக்கிட்டானா ஒரு மேஜிக் காட்டும். ஓகேவா? சரி, ஒரு வாலண்டியர் ரெடியா வாங்க. ரைட்? வாட் இஸ் யுவர் நேம்? பாரதி. பாரதி உமன்ஸ் காலேஜ். ரைட். ஓகே, சோ பாரதியை வந்துட்டு ஹிப்னோடைஸ் பண்ண போறோம். அடுத்த few secondsக்கு பாரதி என்ன திங்க் பண்றாங்கன்னு நான் பாரதிக்கு ஒரு வைக்கிறாங்க. இங்கே பார்க்கணும். பாரதி ஒரு 5-6 ஐட்டம் எடுத்துட்டு வாங்களேன் எல்லார்கிட்ட இருந்து. வித் டிஃபரெண்டான சில ஐட்டம் கொடுங்க, திருப்பி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வாங்க, வெவ்வேறு ஐட்டம் வாங்கிட்டு வாங்க. ரைட்? ஏன்னா சின்ன ஒரு மேஜிக் பண்றோம். ஒரு மேஜிக் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம எதுக்காக இந்த மேஜிக் பண்றோம்? சரி, எதுக்காக இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றோம்னா நீங்க நாளைக்கு இந்த பாயிண்ட்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்? சொல்லிட்டு போயிடுவேன், ஒரு பவர் பாயிண்ட் போட்டு போயிடுவேன், பட் அதுக்கு யூஸ் இல்லை. நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்களா? 6 கால் இதெல்லாம் ஞாபகம். இப்ப இந்த மேஜிக்கும் ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக செய்யறோம்னு அப்புறம் பார்ப்போம். ரைட்? இங்க வச்சுக்க முடியுமா? ரைட்? வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்கு. அப்போ வந்துட்டு ஷால் வச்சுக்கணும், டெம்பரரி. ரைட்? 1 2 ரிங். ஓகே, பென். ஓகே, ஒரு ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் கொடுங்களேன், பிளாங்க் ஷீட், சின்ன ஒரு ஷீட் இருந்ததுன்னா. இல்ல இங்க இது ஒரு பிளாங்க் ஷீட் ஆஃப் பேப்பர். ஓகே, சோ பாரதி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாரதி என்ன திங்க் பண்றாங்கன்னு. அது வந்து இந்த பேப்பர்ல எழுத போறேன். இது blank sheet of paper. ஓகே, ஓகே, இது நான் பாரதிய காட்டல, இது வந்துட்டு இங்க வச்சுட்டு போறேன். ரைட்? பாரதியும் பார்க்கலாம், பட் எனக்கு தெரியும் பாரதி என்ன பண்ண போறாங்க. பாரதி தெரிஞ்சு பாருங்க. இதுல இருந்து ஒரு 3 ஐட்டம் கையில எடுங்க. எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்காக தானே 3 ஐட்டம், ஏதாவது ஒரு 3 ஐட்டம் கையில வச்சு. ரைட்? ஓகே, பாரதி இதான் சொல்லுவோம், தலையில மிளகா வைக்க. இதுல 2 ஐட்டம் என் கையில கொடுங்க. பாரதி கையில இருக்கிறது காட்டுங்க. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க, படிச்சு சொல்லுங்க. திருப்பி வரணும்ல, அப்படியே போனா என்ன ஆகும்? இதெல்லாம் புரியுதுங்க. ஏதோ சின்ன வேலை, ஏமாத்து வேலை, அந்த காலத்து படத்துல எல்லாம் காட்டுவாங்க, எல்லாரும் நம்புவாங்க. பாத்துருக்கீங்களா சிவாஜி படம், மகாராஜா? ரைட்? ஓகே, எவ்ரி மேஜிக் இஸ் லாஜிக். இதோட லாஜிக் யாராவது சொல்ல முடியுமா? மேஜிக் நீங்க நம்புறீங்க, ஹிப்னோசிஸ் அது ஒரு தனி ஏரியா, பட் நான் பண்ணல. பாரதியும் ஏதாவது பண்ணனா ஹிப்னோசிஸ் ஒண்ணுமே பண்ணலையா? ஆனாலும் எப்படி அது கரெக்டா வந்தது? லாஜிக் என்னது சொல்ல முடியுமா? யாருக்கா தெரியணுமா இல்ல அப்படியே விட்டுலாமா? மெஜிஷியன் சொல்லவே மாட்டாங்க. இங்க வைக்குமா? ஓகே, அந்த பேப்பர் இப்போ இந்த பேப்பர்ல நான் பெண்ணுக்கு பதிலா நான் வந்து டிசைட் பண்றேன்
என்னது பேங்கிள் அப்படின்னு எழுதிடுறேன்னு வச்சு, வளையல் எழுதிட்டேன்னு வச்சு, இந்த பென் பேப்பரை வச்சு. ஓகே, இப்போ என்னோட குறிக்கோள் என்னது? என்ன ஆனாலும் ஃபைனலா திவ்யா கையில கோல் ஃபிக்ஸ்ட். குறிக்கோள்ன்றது இதுதான். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பேங்கிள். அவங்க எப்படி திங்கிங் பண்ணாலும் பேங்கிள். பிரவீன் இளங்கோவன் திங்க் பண்ணது அதுதான். என்னதான் காக்னிசன்ட் என்னதான் அதுனாலும் எப்பவுமே அப்துல் கலாம் சார் மிசைல், இஸ்ரோ, ஸ்பேஸ் ஷட்டில், இதெல்லாம் தான் அவர் திங்க் பண்ணிட்டு இருப்பார். சாப்பிடும்போது அதான் திங்க் பண்ணுவாராம், தூங்கும் போதும் அதுதான் வரும் கனவுல, ரைட்? ஏன்னா அதுல ஃபுல்லா இன்வால்வ்டா இருப்பார். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று சாதிக்க தான் பிறந்திருக்கோம். அதுக்காக தான் பிறந்திருக்கோம். அது பண்ணாம போயிட்டானா டோட்டல் வேஸ்ட் அப்படின்வாங்க இல்லையா? அதே போல கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இவங்க வந்துட்டு 3 ஐட்டம் எடுங்க அப்படின்னு சொல்றேன். எடுங்க. இப்போ இந்த 3 ஐட்டத்துல பேங்கிள் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ பேங்கிள் அங்க விட்டுருந்தானா அத்தான் வந்துட்டு இது கையில வாங்கியிருப்பேன். பேங்கிள் அங்க வைங்க, இதை எடுங்க. சோ பாரதி இதெல்லாம் கொடுங்கம்மா. பாரதி இதுல இருந்து ஒரு 2 ஐட்டம் கையில எடுங்க. எது வேணாலும், இது 2 எடுங்க. இது அந்த பேங்கிள். இத அப்படியே நகர்த்தி வச்சிடலாம். பாரதி ஒரு ஐட்டம் என் கையில கொடுங்கம்மா. சப்போஸ் வளையல் கொடுத்தானா பாரதி இது அங்க வச்சிருங்கம்மா. என்ன இருக்கு பேங்கிள் கையில? சப்போஸ் அவங்க வந்துட்டு ஷால் என் கையில கொடுத்தானா கடைசியில பாரதி கையில என்ன இருக்கு? தெரியுதா? why you fix a goal? இந்த மேஜிக் ஞாபகம். நிறைய பேர் வாழ்க்கை வந்துட்டு மேஜிக் மாதிரி ஆயிடும். மேஜிக்னா என்னன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ நீங்க படிக்காம 60 70 80 மார்க் வாங்கிட்டீங்கன்னா மேஜிக் தான். ஏதோ நடந்துருச்சு. கரெக்டா இல்லையா? டெய்லி நிறைய பேர் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வர முன்னாடி நாள் 10 வாட்டி கோல் போயிட்டு வருவாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாத்துக்கும் சண்டே போவாங்க, மாஸ்க் போவாங்க, எல்லாம் மேஜிக் தான் நடக்கும். ஓகே, மேஜிக் சம்டைம்ஸ் நடக்கலாம், பட் மேஜிக் எல்லாமே லாஜிக். அதுக்கு தான் கோல் குறிக்கோள்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே, தேங்க் யூ பாரதி. அப்ளாஸ். ஓகே, நம்ம இப்போ அந்த வீடியோ பார்ப்போம். வால்யூம் கேக்குதான்னு பாருங்க. இது வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட் காயத்ரியோட கதை. காயத்ரி வந்துட்டு எங்க கிட்ட பயிற்சி பட்டறைன்னு சொல்லிட்டு அகரம் ஃபவுண்டேஷன், யாராவது அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அகரம் ஸ்காலர்ஷிப். ஓ இருக்காங்களா? ரைட், குட். சோ அகரம் ஸ்டூடெண்ட் இஸ் தேர், ரைட்? பயிற்சி பட்டறை எந்த இயர் படிக்கிறீங்க? 23 பேட்ச். ஓகேமா. 3rd சண்டே வரீங்களா? 3rd வந்துட்டு மீட் இருக்கு, ரைட்? எங்களுக்கு வந்துட்டு ஃபேக்கல்டி மென்டர் எல்லாம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வைட்டட். சூர்யா, கார்த்திக், கமலாசன் எல்லாம் வராங்க, ரைட்? ஓகே, நான் நீங்க வரீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஓகே, ரைட். சோ அகரத்தோட ஒரு ஸ்டூடெண்ட். வாட் இஸ் யுவர் நேம்? ரெஜிதா. கிரிஜா. லைக் கிரிஜா. இந்த குழந்தையும் எங்க கிட்ட வந்தது. வார்த்தை பேச communication was literally zero, but she talked to an entire audience. பெரிய delegates எல்லாம் இருக்காங்க ஒரு மீட்டிங்ல. அந்த மீட்டிங்ல பேசிட்டு நம்ம ஹார்ட் வந்துட்டு டச் பண்ற அளவுக்கு பேசுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்துட்டு she did it, right? So நீங்க கேளுங்க, அவங்க பேசினதே கேளுங்க 10 minutes. அதுக்கப்புறம் any questions we will stop, right? அதுக்கு முன்னாடி அகரம் ஒரு சின்ன வீடியோ. எனக்கு வீடியோ பிடிக்கும், ஏன்னா இதுல என்னோட ஃபேவரட் பர்சன் இருக்காங்க. சூர்யா is one of my favorites. Very nice guy, very. So நாங்க சூர்யா கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்றதெல்லாம் அதான் அவர் கேட்டார். நிறைய நாங்க ஒர்க் ஷாப்ஸ்ல வந்துட்டு
ஏழாம் அறிவோட சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், ரைட், ஃபார் மோட்டிவேட்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஸோ we were talking about that, right. அந்த ஏழாம் அறிவு படத்துல எப்படி சிலதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. பட் அதோட அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா ஏழாம் அறிவு? அதுல வந்துட்டு சில மேஜிக் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நிறைய யூஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்டோட கம்யூனிகேஷன் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றோம். அப்படிதான் வந்துட்டு காயத்ரியும் எங்ககிட்ட வந்தா. அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ஷாப்ஸ் ஷி பிகேம் அ மை அகரம் ஸ்டூடெண்ட். கேக்குதா உங்களுக்கு? நான் வந்துட்டு அகரத்தோட 2017வது கிளாஸ் ஸ்டூடெண்ட். என் பேரு காயத்ரி. இந்த 3 வருஷத்துல நடந்த என்னோட கல்வி பயணத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டத்துல நெய்வாசன்ற சின்ன கிராமத்துல தான் நான் பிறந்தேன். என்னோட அப்பா கேரளாவில கல் உடைக்கிறது, விறகு வெட்டுறது, கிணறு வெட்டுறது, கல்யாண வேலைக்கு போறதுன்னு சின்ன சின்ன கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அம்மாவும் எங்க உள்ளூர்ல உள்ள வயக்காட்டுக்கு தான் 150 ரூபா சம்பளத்துக்காக கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னோட பள்ளி படிப்பையும் முடிச்சுட்டேன். மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கான வசதி இல்லை. போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா கூரை வீடா இருக்கு, கூரை வீடெல்லாம் ஒழுகுது, தம்பியும் 9ஆம் வகுப்பு தான் படிக்கிறான், அப்பாவுக்கும் கேன்சர்னு ரிசல்ட் வந்துருச்சு, என்ன பண்றதுமா, நான் வேலைக்கு போகுவான்னு என்னோட ஆசையெல்லாம் மனசுல பொறுத்துக்கிட்டு போய் அழுதேன். அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் பருப்பு தான் மாமரத்தடியில சோறாக்கியும் தொட்டி தண்ணியில குடிநீராக்கியும் கழிஞ்சு போச்சு, என்னோட ஆசையும் அப்பாவோட ஆசையும் நீ நல்ல ஆசிரியரா ஆகணும்ன்றதுதான், நீ படிமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிச்சை எடுத்தாலும் உன்னை படிக்க வைக்கிறேன்ற வார்த்தை சொன்னாங்க. நானும் நம்பிக்கையோட எங்க ஸ்கூல்ல படிச்ச எங்க அக்கா மூலியமா அகரமுக்கு லெட்டர் எழுதி போட்டாங்க. என் பொண்ணோட படிப்புக்கு உதவி கேட்கறதுக்கு நான் போறேன்னு என்னோட சென்னைக்கு கிளம்பி வந்தாரு அப்பா. நந்தா காலேஜ்ல இளங்கலை ஆங்கிலம் படிக்க உதவியும் கிடைச்சாச்சு, உண்ண உணவும் தங்க வசதியும் சேர்த்து கிடைச்சாச்சு. என்ன லீவுக்கு வந்து பாருப்பான்னு நான் சொன்னா, கடைசியா நல்லா படிச்சுக்கான்னு சொல்லிட்டு போன வச்ச அப்பாவோட மரண செய்தி தான் காலேஜ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னால மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத, ஒவ்வொரு நாளும் என்ன துன்புறுத்திட்டு இருக்க ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா பாப்பா இங்க வாடான்னு கூப்பிட்டாங்க. சொல்லுங்கப்பா என்னாச்சுன்னு கேட்டேன். நேற்று நைட்டு நான் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னா, கேன்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா திண்ணையில தான் படிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க யாரு கூடயுமே பேசுறது இல்லைன்னா எங்க யாரு கூடயுமே ஒன்னா பக்கத்துல கூட உட்கார விட மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கும் பரவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி பாத்திரம்லாம் தனித்தனியா அம்மா எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா ஒவ்வொன்னு அழிக்கிறாரு, அப்படி எடுத்து வைக்காத, எனக்கு தனியா வைக்காத, எனக்கு ஏதோ தனியாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு எதுக்குப்பா வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, என்னால தலைவலி தாங்க முடியல, கேன்சர் தலை வரைக்கும் ரொம்ப பரவிடுச்சு, பல்லுவலின்னு சொல்லி நம்ம டென்டிஸ்ட் கிட்ட மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா கேன்சர்னு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னாடியே இருந்து நம்ம மருத்துவம் பார்த்துக்கலாமோன்னு தோணுச்சு. வலி தாங்க முடியாம போய் பேன்ல தூக்கு போட்டுக்கலான்னு போனோம். பாப்பா கீழே தம்பி படுத்திருந்தான். காலையில என்னாச்சு, என்ன பார்த்தா அவன் பயந்துக்குவானேன்னு திரும்பி வந்து படுத்துட்டேன். 2 கை இப்படி வச்சு ஒரு கை என்னோட கை இடையில இருக்கு, நல்லா படிச்சுக்கோன்னு லாஸ்டா சொன்னார். அதுக்கப்புறமா நான் அப்பாவோட மரண செய்தி வந்துச்சு. அது மரண செய்தியும் இல்ல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. நானும் போய் எப்பயாவது எங்க அப்பாவை பார்க்கணும்னு அடிச்சு பிடிச்சு ஓடியாங்க. வந்து பார்த்தா ரோட்ல இருந்து பார்த்தாலே எங்க வீடு தெரியும். சின்ன கூரை வீடு தான், இருந்தாலும் அந்த சந்த வழியா தெரியும். பார்த்தா மாலையெல்லாம் போட்டிருக்காங்க, வரிசையா சேர்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அப்பதான் அப்பா செத்தும் போது என்ன நடந்துச்சுன்ற கதையை எல்லாரும் சொல்லி அழுகுறாங்க. அப்போ ரத்த வாந்தியை எடுத்துட்டு இருந்திருக்காரு. எடுத்த உடனே ஒவ்வொரு மக்களும் அந்த ரத்த வாந்தியை பிடிச்சு வச்சிருக்காங்க. அம்மா திடீர்னு மத்திய இல்லை அப்படின்னாட்டி கையில எழுந்திருக்காங்க. அதை சொல்லி எல்லாரும் அழுகுறாங்க. இவ்வளவு கஷ்டத்தோடையும் உன்னை படிக்க வைக்கிற அம்மா, இனிமே நீதான் உன் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நானும் சரின்னு சொல்லி எல்லாமே கடனை உடனே வாங்கி முடிச்சிட்டோம். முடிச்ச கொஞ்ச நாள்லயே அம்மாவுக்கும் கர்ப்பப்பையில கட்டின்னு சொல்லி அங்கங்க கடன் வாங்கி கர்ப்பப்பை கட்டியும் ஆபரேஷன் பண்ணிட்டோம். என்னடா வாழ்க்கைன்னு சதஞ்சு போற நிலைமையில நான் இருந்தேன். அப்பதான் ஊக்க விலையா பயிற்சி பெற்றது எனக்கு வந்துச்சு.
அம்மாவுக்கு வயக்காட்டுல இருந்து கீழே விழுந்து கையும் உடச்சு போச்சு. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்க. ஆனா என் குடும்பத்துக்கு அது நல்லாவே போச்சு. கை உடஞ்சிருச்சு, வேலை பார்க்க ஆள் இல்ல, தம்பியும் 10வது முடிச்சுட்டா, மேற்கொண்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. நான் வேலைக்கு போறேம்மா, நான் காலேஜ் நிறுத்திடமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் உனக்குன்னு நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னை படிக்க வைக்கிறது அகணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீ உன் வாழ்க்கையில நல்ல பெரியாளா ஆனா மட்டும்தான் அவங்க பண்ணதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எனக்குள்ள மென்டாஸு அங்க உள்ள அண்ணா அக்காங்கெல்லாம் அழுக சொல்லி மறுபடியும் படிக்க வந்துட்டேன். நான் போனதுல என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது. கிராமத்து வழக்கு தான் பேசுவேன். சில பேர் அதை வட்டார வழக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிள்ளை நான் பட்டிக்காட்டுல இருந்து வந்த மாதிரி இருக்கு, இந்த பிள்ளைக்கெல்லாம் யார் இந்த காலேஜ்ல சீட்டு கொடுத்தா அப்படின்னு ஒரு மாதிரி கேள்வி பேசுறாங்க. நிறையவே இருந்துச்சு. நிறைய அவமானங்களை சந்திச்சேன். அப்பதான் நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன், டு வின் யூ மஸ்ட் பிகின்னு சொல்லிட்டு. அங்க கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நான் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சேன். பயிற்சி பட்டறையில கொடுத்த தன்னம்பிக்கையையும் பயம் இல்லாம பேசுறதுக்கும் தலைமை பண்மையும் வளர்த்து கொடுத்ததையும் வச்சு எதை கிடைச்சாலும் போய் கிளாஸ்ல முன்னாடி நின்று பேச ஆரம்பிச்சேன். பேசுறதுக்காகவே டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம், இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். மூடி முழிக்கிறதுக்குள்ள 3வது வருஷமும் வந்துருச்சு. மேற்கொண்டு என்ன பண்றது, வேலைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கும் 1500 ரூபாய் நீ கட்டினாதான் பிளேஸ்மெண்ட்டுக்கே நாங்க ட்ரைனிங் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா அகரம்ல இலவசமா ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. வந்து அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணி நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஹெச்ஆர் லெவல் வரைக்கும் போவேன். லாஸ்ட்ல வந்துருவேன். என்னடா நமக்கு சோதனைன்னு நிறைய நாள் சோதனைன்னு நினைக்கும் போதெல்லாம் கடவுள் நமக்கு சோதனையா கொடுக்கல, நமக்கு சவாலா கொடுக்கிறாரு. நம்ம எப்படி அதை சாதிக்க போறோம் அப்படின்னு நினைச்சு அவர் கொடுக்கிறாரு. நம்ம என்னைக்கும் தாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். 3500 பேர் கலந்து கொண்ட இன்டர்வியூல ஜிடில இருந்து கம்யூனிகேஷன் லெவல்ல 200 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதுல நானும் ஒருத்தின்னு பெருமிதம் கொண்டேன். பெஸ்ட் பர்ஃபார்மர்னு அன்னைக்கு பேரும் எடுத்தேன். அதே மாதிரி கேரளால இருந்து அஜென்டா எஜுகேஷன் ஒரு கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்தாங்க. 4 படிநிலைகள் இருந்துச்சு. அதுல செல்ஃப் இன்ட்ரோ, ஜிடி, ஹெச்ஆர், ரிட்டன் டெஸ்ட்னு 4 படிநிலைகளுமே தேர்ச்சி பெற்றுட்டாங்க. இங்கிலீஷ் பேசினாலே பேசுறதே வராது. இங்கேருந்து போற நாளெல்லாம் எங்க ஊர் சின்ன கிராமன்றதுனால அங்க போய் ரசு புசுன்னு பேசினாலே அவங்களுக்கு இவங்க நல்லா படிச்சுட்டாங்க போலக்கு, பெரிய பொசிஷன்ல இருக்காங்க போலக்குன்னு அவங்களுக்கு நினைப்பு. அதுக்காகவே நான் இங்கிலீஷ் படிக்கணும்னு பிஏ இங்கிலீஷ் கேட்டு எடுத்தேன் அகரம்ல. கொஞ்ச நாள் போனிச்சு. அந்த கேரளாவுல இன்னைக்கு ஆங்கில பயிற்றுனரா நல்ல சம்பளத்தோட தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் என் பொண்ணுதான்னு தெரிஞ்சாலும் வந்து அணைச்சு என்கிட்ட பேச இன்னைக்கு என் அப்பா இல்லைனாலும் எனக்கு கை கொடுக்கறதுக்கு அகரம் கொடுத்த கல்வி எனக்கு இருக்குன்னு இன்னைக்கும் நான் பெருக்கிறேன் சொல்றேன். நான் வந்து அம்மாட்ட சொல்லிட்டு வரேன், சூர்யானெல்லாம் வராங்கம்மா, நான் இன்னைக்கு அவங்க முன்னாடி பேச போறேம்மா அப்படின்னு. என்னால வந்து பார்க்க முடியல, அவங்களால வந்து பார்க்க முடியல. இன்னைக்கும் 200 ரூபாய் சம்பளத்துக்கு எங்க ஊர் தஞ்சாவூர்ல இருந்து 19 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. என் தம்பி எங்க அம்மாச்சி வீட்டுல விட்டுட்டு 200 ரூபாய் சம்பளத்துக்கு தஞ்சாவூர்ல போய் ஒரு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னால வர முடியாது பாப்பா, நீ தனியா போன. அன்னைக்கு என்னால தனியா வர முடியாது, இன்னைக்கு என்னால தனியா வர முடியும். தனியா போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அமிச்சா உங்களுக்கு மனசு சரியில்லை. இப்ப நான் கால் பண்ண அம்மா அண்ணெல்லாம் வந்திருக்காங்கம்மா, எல்லாருமே இருக்காங்கம்மா, நான் எல்லாரோடையும் பேச போறேம்மா. என்னால பார்க்க முடியாது, என்ன பாப்பா பண்றது? போன் பண்ண பாப்பா, நான் லைன்ல இருக்கேன். போன் பண்ண பாப்பா, நான் லைன்ல இருக்கேன். நீ பேசுறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் அதை காதால கேட்டுக்கிறேன்னு இன்னைக்கு லைன்ல இருக்காங்க. எங்க அம்மாக்கு நான் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட முடியும்? ஆண்டவரோட ஆசீர்வாதமா கல்விக்கு ஆணிவேரா எனக்கு கிடைச்ச அகரத்துக்கு நன்றி கூறி இனி பின்வரும் மாணவர்களுக்கு என்னோட வழிகாட்டுதல் என்னைக்குமே இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரிஞ்சுதா? எண்ணங்கள் கண்ணில் தண்ணி வந்துருச்சுல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கும்போது அப்படிதான், ரைட்? அந்த மீட்டிங்கில் தான் நான் அதான் பேசிட்டு இருந்தோம் சூர்யா. காயத்ரி காலம் முடியும்னா முடியும்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை? நம்ம கஷ்டம் வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு கூட தான் நான் காலேஜில் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டு வந்தேன். இன்னைக்கு காரு வசதி எல்லாம் இருக்கும்.
இன்னைக்கு கிடையாது. எல்லாரும் நம்ம சாதிச்சு தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து. ஸோ ஒவ்வொருத்தராலே முடியும். இதுதான் ரைட். நம்ம பேசினது எல்லாமே காயத்ரி சொல்லிட்டாளா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பிளேஸ்மெண்ட், ட்ரீம் பிக் எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லிட்டாளா? தனியா வர முடியல, இன்னைக்கு எனக்கு தனியா வர கான்ஃபிடன்ஸ் இருக்கு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்றேன். கேர்ள்ஸ்க்கு அது கண்டிப்பா தேவை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா தேவை. நோ செல்ஃப் பிட்டி. ஐயோ பாவம்னு கண்டிப்பா நீங்க செய்யாதீங்க. ஐயோ நான் பாவம்னு சொல்லிட்டு. மதர் தெரேசா என்ன தெரியுமா சொன்னாங்க? மற்றவங்கள பிட்டி பண்ணுங்க. பிட்டி பண்ணா, பிட்டி தமிழ் என்ன சொல்றோம்? பாவம் பார்த்துட்டு அப்பதான் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஒருத்தரை வந்துட்டு பாவம்னு பார்க்கவே கூடாது. யாரு? உன்னையே நீ பார்க்கவே கூடாது. மற்றவங்களை பார்த்தானா ஹெல்ப் பண்ணுவோம். சரி பாவம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு தானே அவங்க நினைச்சாங்க. அதுதான் சீக்கிரம். ரைட். ஸோ ஆல் த பெஸ்ட். உங்க எல்லாருக்குமே டாப்ல வருவீங்க. Thank you very much to the organizers. தெரிஞ்சா ஆன்சர் பண்றாங்க. இப்போ நிறைய கதை வச்சிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோடது டாப்ல வந்துருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்களா? சரி, அது போட்டதுனால காட்டுறேன். ரீசெண்டா என்ன படம்? ஓகே, கேளுங்க. ஃபைனல் क्वेश्चन, क्विज क्वेश्चन. வாய்ஸ் பாட் சூப்பர் ஹிட்ல. பாடினது யாரு? பாடினது என்னோட ஸ்டூடெண்ட் சாருலதா மணி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட். ஆர்டினரி ஃபேமிலியில இருந்து வந்தவங்க. இன்னைக்கு அவ்வளோ பெரிய சிங்கர். நடுவில் ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. அவங்க பிஹெச்டி மியூசிக்னு சொல்லி படிக்கிறதுக்காக. ஸோ நான் கூட ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணேன் சாருவா. பிகாஸ் அமேசிங் சிங்கர்ல. அவங்க வந்து மாற்றான் படத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. தியேரா வாய்ஸ் தான் இது, ரைட்? பட் கர்நாடிக் மியூசிக்ல ஸ்பெஷலிஸ்ட். இதுதான் her dream was to become a great singer. பட் அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாங்க, கோல்டு மெடலிஸ்ட். அது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, ரைட்? ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எவ்வளோ பெரிய சிங்கராக வந்திருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க டு சிங் திஸ் சாங். ஏன்னா அது கர்நாடிக் பேஸ் வந்துட்டு ரொம்ப நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது போல் நிறைய வச்சுருக்கேன் ஸ்டோரிஸ். எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் உங்கள் ஒவ்வொருத்தராலையும் வச்சுருக்கணும். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க வந்து காலையில ஒரு 1 hour முன்னாடி உள்ள வரும்போது எப்படி இருந்தீங்களோ 1 hourக்கு அப்புறமா வெளியே போகும்போது இது கொஞ்சம் மாறிக்கா. ஸோ அட்லீஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங், லெவல் ஆஃப் லுக்கிங் அட் லைஃப், லுக்கிங் அட் திங்ஸ், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், ஒரு 10% ஒரு டிஃப்ரென்ஸ் கரெக்டா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது சார்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும், இல்லை உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா யாராவது 1-2 பேர். Appreciate.
BSc மேத்தமெட்டிக்ஸ். நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நின்று பேசலாம். சார் சொன்ன மோட்டிவேஷனால சரி பேசலான்னு வந்தேன். சார் பேசிட்டே இருந்தாரு, டக்குன்னு ஏன் முடிஞ்சதுன்னு இருக்கு. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு, ரொம்பவே மோட்டிவேஷனலா இருந்துச்சு. அந்த அக்கா ஸ்டோரி, அப்துல் கலாம் ஸ்டோரி எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் நம்ம லைஃப்ல வந்து அதெல்லாம் ஒரு கோல் வச்சா அது சின்சியரா இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் ஆல் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். சொல்லணுமா ஏதாவது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் பேர் த்ரிஷா, பிஎஸ்சி பண்ணி 3rd year. எனக்கு வந்து இன்னைய நாள் வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள். சொல்லப்போனா நான் இவ்வளவு தைரியமா பேசவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பதட்டமாகும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க வந்தோம், உள்ள வந்துச்சு என்னடா ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகுது, ப்ரோக்ராம் எதுவும் நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். முதல் முறையா பசங்க ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சேன்னு வருத்தப்படுறாங்க. இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம். Thank you so much. Chief guest to give the banners for எல்லாருக்கும் குட் மார்னிங். பேர் பாரதி. எல்லாருமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு சிரிப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது சிரிப்பீங்க, ஆனால் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரொம்ப டல்லாகிடுவீங்க. நானும் அது மாதிரி தான். வீட்டில் இருக்கும்போது நான் நல்லா படிப்பேன், ஸ்கூல் நல்லா படிப்பேன், ஆனால் காலேஜ்க்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃபீல் ஆவேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஒரு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அப்புறமா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டாம் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகும். ஆனால் இப்போது இந்த மீட்டிங்கில் இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு சாதிக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்துட்டு ஏங்குறாங்க அப்படின்னும் போது அப்போது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதை மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஒரு ரியலான ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு கிடைச்சிது சாரால். தேங்க்யூ சார். என்ன மாதிரி நீங்களுமே வந்துட்டு எவ்வளோ டிப்ரெஷனாக வந்து உங்களோட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு 5 minutes யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து நம்மளோட பேரண்ட்ஸ்க்காகவோ நம்மளோட யார் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக வந்துட்டு நம்ம உண்மையான சக்ஸஸை கொடுக்கணும். நமக்கு நிறைய வந்து நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க. badges with the office bearers. So, the women's cell office bearers are sir. So, first President Bharati, BA English. Vice President Nityashree, BSc Maths. Vice President Srinidhi, BSc Maths. Thank you, sir. Request Mr. Sridhar sir. Secretary Preeti Susan, BA. Lakshmi, BCom Shift 2. Joint Secretary Aishwarya, BSc Botany.
I deem it a great privilege to propose vote of thanks. First of all, I must thank God Almighty for giving me such a wonderful opportunity. I take this opportunity to thank Professor Vipinendran Kannan, Head Department of Printing and Packaging Technology, College of Engineers, Anna University, Guinea, for spending his valuable thoughts about Dr. APJ Abdul Kalam sir. Thank you, sir. Your speech was an eye-opener for all of us. I thank our respected principal for her full-hearted support in all our activities. Thank you, ma'am. I take this opportunity to thank faculty in charges of Center for Women Empowerment, Dr. Sridevi ma'am, Dr. Rajalakshmi ma'am, and Dr. Preeti ma'am, for their wonderful support. Thank you, ma'am. I thank Mr. Sridhar sir, Mercury Advertising, for his continuous support for the successful connection of our Center for Women's Empowerment. Thank you, sir. Last but not the least, I thank all my student friends who have assembled here to attend this program. Thank you all. Thank you, students.